இந்த நாளில் நீ கற்றுக்கொள்கிற காரியங்கள் எங்களுக்கு பிரயோஜனமா இருக்க, அதுக்குரிய காரியங்களை கற்றுக்கொண்டு உமக்கென்று நாங்கள் உருவாக்கப்பட காத்திருக்கிறோம். நான் கேட்க எங்கள் செவிகளுக்கு இருந்ததுதான் இந்த வார்த்தைகள் ஒன்றும் எதிர்வாய் போகாதவள் எங்கள் செவியில கேட்டு எங்கள் இதயங்களை பதிய வைத்து கத்தலாமை அதன்படி நடக்க கத்த சித்தமான அதை செய்ய வேண்டும் என்றும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களை தாழ்மையும் வெறிமாக்கிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. சேனையில் தேவனை கர்த்தர் நம்மளோடு கூட இருக்கிறார். ஆமென். இந்த நாளிலே கர்த்தர் நம்மை தெரிந்து கொண்ட ஒரு பாத்திரமா இருக்கிறோம். ஒரு வீட்டுல என்னென்ன இருக்கும்? ஒரு வீட்டுல பெண்கள் என்னென்ன இருக்கும்? பெண்கள் தானே, உங்களுக்கு தான் தெரிய வீட்டுல என்னென்ன இருக்கும். பாருங்க, சின்ன வச்சு வச்சு சமைக்க முடியுமா? சாம்பார் செய்ய ஒரு பாத்திரம் இருக்கும், கறி செய்ய ஒரு பாத்திரம் இருக்கும், கீரை கறிச்சு தீவிரமா செய்யறதுக்குன்னு அந்த கரிசட்டி வச்சிருக்கோம். அப்படி ஒரு வீடு என்று சொன்னால் ஒவ்வொரு பாத்திரங்கள் உண்டு. அல்லேலூயா. ஒரு வீடு என்று சொன்னால் அந்த வீட்டுல நீங்க சொன்ன மாதிரி பாத்திரம் உண்டு. பாத்திர வீட்டுகளில் நல்ல ஃப்ரிட்ஜ் இருக்குது, நல்ல ஏசி இருக்குது, வாஷிங் மிஷின் இருக்குது, நல்ல அரசாங்க தண்ணி கீழே செஞ்சு ஒழுகி போறவங்க நல்ல மோட்டர் இருக்குது. எல்லாம் நம்ம பண்ணிட்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நம்மையும் ஒரு பாத்திரமாய் இங்கே எதிர்பார்க்கிறார். அது தேவனுக்கு பிரியப்பட்ட பாத்திரமாய், தேவனால் அபிஷேகிக்கப்பட்ட பாத்திரமாய், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற பாத்திரமாய், தேவனுக்கென்று தெரிந்து கொண்ட பாத்திரமாய், உன்னியும் பெண்ணியும் ஒரு பங்குள்ள பாத்திரமாய் கர்த்தர் இங்கே வைக்கிறார். அல்லேலூயா. உன்னியும் பெண்ணியும் தேவனுடைய ஊழியத்திலே பங்கு உள்ள பாத்திரமாய் கர்த்தர் நம்ம வைத்திருக்கிறார். நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம்? ஏதோ நாத்திகமா ஒரு நாள் வர ஐயா, ஏதோ நீங்க பேசுறீங்க, ஆலோசனை நடத்துறீங்க, ஏதோ நாங்க வந்துட்டு கொஞ்சம் நல்லா போறோம். உண்மைதான், அவசியம் தான். ஆராதனை என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அல்லேலூயா. ஆராதனை என்பது கர்த்தரை மகிமைப்படுத்துவது. அந்த மகிமையிலே நம்முடைய மனதில் இருக்கிற வேதனைகள், துக்கங்கள், துயரங்கள், பாடுகள், சஞ்சலங்கள் எல்லாம் நீங்கி நம்ம எப்படி இருக்கணும்? சுகமா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும், மன நிறைவோடு இருக்கணும், மன மகிழ்ச்சியோடு இருக்கணும். கர்த்தர் விரும்புகிறார். அதை உங்களை திட்டுவதற்கோ வேற மாதிரி பேசுவது கர்த்தர் ஒருபோதும் எந்த ஒரு ஊழியக்காரையும் அனுமதிப்பது கிடையாது. ஏன்னா சில நிகழ்ச்சியில சில இடங்களிலே போகிற காரியங்களை கேட்கிறபடினாலே நான் உங்களுக்கு தெளிவாய் சொல்கிறேன். ஆராதனை என்பது நம்மை மன மகிழ்ச்சிக்குள்ள நடத்துவதுதான். அல்லேலூயா. நம்ம மன நிறைவோடு கூட இருக்க வேண்டும் வச்சுதான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மன சஞ்சலோடு போவதுக்கு ஆராதனை கிடையாது. அப்படி ஆராதனை நமக்கு தேவைய வேணாம். அது வீட்டு வழியை உட்கார்ந்து பண்ணிருக்கலாம், உட்கார்ந்துக்கலாம். நீங்கள் ஒரு தேவனுடைய வழக்கத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும், கர்த்தருக்குள் வளர வேண்டும். அந்த மன நிறைவு, மன சந்தோஷம், மன நிம்மதி பெற்றுக்கொள்ள வேண்டும் தான் இங்க என்ன பண்றோம், அந்த 2 மணி நேரத்தை தேவனுடைய சமூகத்திலே நாம் அர்ப்பணிக்கிறோம். நம்ம அதுதானே வரும், அதுதானே வந்திருக்கோம். அப்ப கர்த்தர் நம்ம எதிர்பார்க்கிற ஒரு பாத்திரம் நம் மன நிறைவோடு கூட கர்த்தருக்கு செயல்பட வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். நம்ம எப்படிப்பட்ட பாத்திரமா இருக்கிறோம், எந்த பாத்திரமா இருக்கிறோம் பாத்திப்போம். 2 தீமோத்தேயு பழைய பண்ணதானே எல்லாம் கலாய்ப்பாங்க. அதுதான் பைபிள பச்சது என்ன? 2 தீமோத்தேயு 2:20-21. ஒரு பெரிய வீட்டிலே பொன்னும் வெள்ளியுமான பாத்திரங்களும் அல்லாமல் மரமும் மண்ணுமான பாத்திரமும் உண்டு. அவைகளில் சில கனத்துக்கும் சிலது கனவினத்துக்கும் ஆனவைகள். ஆகையால் ஒருவன்
அவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்துக் கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரிக்கும் ஆயத்தமாக்கப்பட்டதுமான கனத்திரமாகி இருப்பான். பக்கம் 292 புதிய ஏற்பாட்டுல 292வது பக்கம். எங்கே பார்க்கிறோம், ஒரு பெரிய வீட்டிலே பொன் பாத்திரம் உண்டு, வெள்ளி பாத்திரம் உண்டு. இது ரெண்டு வச்சு சமைக்க முடியுமா? அடுப்புல வச்சு நேரம் உருகி அடுப்போட அடுப்பா ஒட்டிக்கும். ஒரு பொண்ணு எடுத்துன்னு போயிட்டு அடுப்புல போட்டா நல்ல பாத்திரம், பொன் பாத்திரம் சமைச்சா உடம்புக்கு நல்லது, வெள்ளி பாத்திரம் சமைச்சா உடம்புக்கு நல்லது அப்படின்னு சொல்லிட்டு பொன் பாத்திரத்தையும் வெள்ளி பாத்திரம் அடுப்புல வச்சா என்ன ஆயிடும்? உருகி அது சும்மா அப்படி கண்ணாடி ரூம்ல இருந்து அது லாகி அது எப்படி கண்ணாடி ரூம்ல அந்த பல அப்படி லைட் எல்லாம் போட்டு அப்படி போய் பார்த்தோன்னே இந்த கம்மல் வாங்கலாமா, அந்த சீனை வாங்கலாமா, இந்த கொசு வாங்கலாமா, அந்த கொசு வாங்க சொல்லி நம்ம மயக்கிறது தான், நம்ம மனசை கவருது தான் அந்த வெள்ளி பாத்திரமும் பொன் பாத்திரமும் உதவை தவிர வேறு ஒன்றுக்கும் உதவாது. அதனால பொன் பாத்திரம் இது விலை உண்டதையா, இது வச்சு சமைச்ச உடம்பு நல்லதுன்னு சொல்லிட்டு அதை வச்சு சமைக்க முடியாது. ஆனா ஆண்டவர் சொல்கிறாரு, என்னதான் பாத்திரங்கள் வீட்டுல இருந்தாலும் நமக்கு தேவையான பாத்திரம் என்னது? மண் பாத்திரமும் மரத்தால் ஆன பாத்திரம் தான் அடுப்புல வைக்க உதவும். அல்லேலூயா. அடுப்புல வைக்க மர பாத்திரத்துல குடிப்பாங்க. அந்த பார்த்தீங்கன்னா ஒரு கூழ் மாதிரி வச்சு என்ன பண்ண மர பாத்திரம் குடிக்கிட்டு மர பாத்திரம் என்ன பண்ணாங்க? கரண்டி மரத்தை தானே இருக்கும். அகப்பயத்துல இருக்கு, அகப்பயத்துல இருக்கு. குச்சி எதுல இருக்கு? ஆனா கையை விட்டு கிண்டிங்க, இது கரைஞ்சிடும். அதுக்குள்ள சந்திக்கிற தண்ணியில விட்டா கரைஞ்சும், கையை விட்டா கரைஞ்சிங்க, அது விட்டு வைங்க. ஏமா அந்த மர பாத்திரத்துக்கு தான் கிண்டுறீங்க, மர பாத்திரம் எடுத்து எரிஞ்சிடுறீங்க. கேள்வி இதுதான் ஒல்லிக்கு கிடையாது. ஆனா கர்த்தர் என்னதான் பாத்திரம் இருந்தாலும் ஒரு பெரிய வீடுனால அதை பெரிய வெள்ளி பாத்திரத்தை மட்டும் வைப்பது கிடையாது, பொன் பாத்திரத்தை மட்டும் வைப்பது கிடையாது. அங்க மண்ணாலான பாத்திரமும் மரத்தாலான பாத்திரத்தை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. வெள்ளி பாத்திரமானது ஒரு பெரிய ஒரு ஆசிரியத்தை குறைக்கலாம். அது போய் எனக்கு இருக்குது போதும், என்கிட்ட இருக்குது 4 தடவை தரேன், இனிமேல் நான் என்ன ஆண்டரை தேடணும். அவருக்கு என்ன பண்ண மாட்டாங்க, வர மாட்டாங்க. சபைக்கு வரலாம் தப்பு போடுவாங்க. நான் போயிட்டு இருக்கீங்க, எனக்கு இருக்கிற ஆசீர்வாதமே போதுங்க, இனிமேல் வச்சு நானா பண்ணுறது அப்படின்வாங்க. ஆனா இந்த மர பாத்திரமும் மண் பாத்திரம் வர கூப்பிட வேண்டிய ஆயிட்டோம், ஓடி வேண்டும். ஏன்னா அதுக்கு என்ன தேவை? ஆசீர்வாதங்கள் தேவை. அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு, அதுக்கு ஒரு காரியங்கள் வாக்கின்னு சொன்னா அதுக்கு ஒரு எதிர்பார்ப்பு உண்டு. அது நான் இதை கூப்பிட்டோடனே ஓடி வந்து புரியுமானே இங்க வேண்டும் சொல்லுது. தேவனுடைய திட்டத்தின் யாவருக்கும் அவர் ஊழியத்தை உண்டு என்று சொல்லி நமக்கு தீர்மானித்திருக்கிறார். அவருடைய உற்சாகத்துக்குரிய பரிசுத்தம் அடைந்து அவருடைய வாஞ்சைக்கு தக்கதாக தேவன் பகிர்ந்தளிக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தனக்கு தேவன் சாதன ஊழியத்தை கொடுத்தாருன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? இனி மன வருத்தத்தையும் படக்கூடாது. மற்றவருக்கு நல்ல உயர்ந்த ஊழியத்தை கொடுத்திருக்கிறார் ஐயா, பெரிய ஊழியத்தை கொடுத்திரு சொல்லி நம்ம என்ன பண்ணக்கூடாது? பொறாமையும் படக்கூடாது. தேவன் நமக்கு நம்முடைய தகுதிக்கு நம்முடைய வாஞ்சைக்கு என்னென்ன ஊழியத்தை கர்த்தர் கொடுக்கணும்னு சொல்லி நினைக்கிறாரோ அவங்களுக்கு அந்தந்த ஊழியத்தை கர்த்தர் கொடுப்பாங்க. அல்லேலூயா. நீ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து சுவிசேஷ ஊழியம் சொல்லிட்டு வந்துடுவாங்க. என்ன ஊழியம்? சுவிசேஷ ஊழியம் சுவிசேஷ சொல்லிட்டு கூட்டங்கள் நடத்துவது. சில அவனுடைய ஆசைகள் வந்து வந்தேன்னா சபை ஊழியத்துக்கு வந்துடுவாங்க. சபை ஊழியத்துக்கு
வந்துருவாங்க. ஜனங்களுக்கு எப்படி போதிக்கணும், ஜனங்களுக்கு நடத்தணும் சொல்லி தெரியாதபடி ஜனங்களை சிதறடிக்க சில காரியங்கள் நடைபெறும். உதாரணம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு எஸ்இபி ஊழியம் வந்து சுவிசேஷ ஊழியம். ஒரு ஜீசஸ் காஸ்டர் வேலை செஞ்சு ஜீசஸ் காஸ்டர் அந்த வாட்டி அப்படி கற்றுக்கொண்டு சுவிசேஷ ஊழியம் டிவி மூலமா என்ன பண்ணாரு, டிவி மூலமா செஞ்சார். அது வரைக்கும் அவர்கிட்ட நல்லா இருந்தது. அதுக்கு போனாரு சபையாருக்கு இருக்காரு. சபையார் முடிச்ச பார்த்தீங்கன்னா என்ன ஆயிடுச்சு, எனக்கிட்ட கொடுங்க எனக்கிட்ட கொடுங்க. இன்னைக்கு எத்தனையோ கோடியில என்ன பண்ணிக்காங்க, சபைக்கு ஏக்கர் கணக்கில் இடத்தை வாங்கி வச்சுக்கிறாங்க. மதுரை யார் கொடுக்குறது? நம்ம கொடுக்குறது. யாரு என்ன எப்படி சொல்லி தெரியாம நம்ம கொடுக்குறதுதான். அப்படி அழைப்பு என்னன்னு சொல்லி தெரியாம இன்னைக்கு நம்ம கொடுக்குறதுதான். இன்னைக்கு எத்தனையோ ஏக்கர்ல இடத்தை வாங்கி அவர் சொல்ற நீங்க கொடுக்குற பணத்தை என்ன பண்ணலாம், 3 மாசத்துல 3 வருஷத்துல திரும்பி நிலத்தை வாங்கிட்டு உங்களால முடிஞ்ச ஆயிரக்கணக்கில் உங்களால முடிஞ்சதை கொடுங்க, நான் திரும்பி தந்தர் அப்படி சொல்லிடுவேனாரா? பைபிள் எங்கன்னா அப்படி சொன்னா சொல்லி சொல்லுங்க, நான் பிரசவம் மட்டும் கொடுத்துருப்பேன். அப்படி இல்ல, அது அழைப்புக்கு ஏற்ற பாத்திரம் கிடையாது. அது அழைப்புக்கு ஏற்ற பாத்திரம் கிடையாது. தேவன் தெரிந்து கொள்ள பாத்திரம் என்றால் தேவன் உற்சாகப்படுத்துற பாத்திரம். தேவன் நமக்கு ஒரு காரியத்தை கொடுத்திருப்பாருன்னா அந்த காரியத்தை நாம் தீர்மானித்து கற்றுக்கொள்ள வேண்டும். அந்த காரியத்திலே நான் உண்மையா இருக்க கற்றுக்கொண்டு நடப்போமானால் கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. அதனால ஆண்டவரே, நான் பாடுற ஊழியத்தில் இருக்கிறேன்னு வருவாங்க, கர்த்தர் கொடுத்த ஊழியம். ஆண்டவரே, நான் வெளியே ஜபம் மட்டும் தானே பண்றேன், அதுவும் ஒரு ஊழியம் தான், கர்த்தரை மையப்படுவார். ஆண்டவரே, இந்த சபையில போய் நான் பெருக்கி பாய் போடுறேன், இந்த ஊழியத்தை நான் செய்து கர்த்தருடைய ஊழியதாலும். ஆண்டவரே, நான் பிரசங்கம் மட்டும் நான் பெரிய ஆளு, அப்படி அல்ல. ஆனா ஆராதிக்கிறது நாவல கர்த்தருடைய அபிஷேகம் இருக்கு, எல்லாரும் நிரம்புறாங்க, அது ஊழியம் கிடையாது. கர்த்தர் அவனுக்குரிய பலத்துக்குரிய அவனுடைய கனத்துக்குரிய கர்த்தர் நம்மை ஊழியக்காரனை அபிஷேகித்துக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. யாருக்கும் ஆஸ்திரேலியா கர்த்தர் அபிஷேகித்து ஊழியக்காராவுக்கு யாருக்கு ஆஸ்திரேலியா? ஆமென். யாரும் சரி அவங்க பார்த்தா அது இல்லையா, நம்ம ஆசர் போட்டதும் இல்லையா, அவர் கோடு போட்டா அந்த கோடு தான். அது இல்லையா, அவதான் அப்படின்னா இருந்தேன். நல்லா சம்பாதிக்கணும், கை நிறைய 15,000 ரூபாய் சம்பளம் வாங்குறோம், நல்லா ஜாலியா இருந்துட்டு அப்படி இருந்தா சொல்லிட்டு ரொம்ப 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 கற்பனை பண்ணேன். முதல்ல ஆண்டவர் ஓடு வேலையை அடைச்சாரு. நீ உல்லாசப்படுறாரு, பெரிய பிரச்சனை வந்தது, சூறாவளி வந்தது, இழந்தோம், பணத்தை இழந்தோம், இருந்த பொருளான இழந்தோம். ஏறக்குறைய 3 லட்சம் ரூபாய் கடன் காரணம். மரணத்தின் வழியை நோக்கி ஓடணும், தற்கொலை தேடி ஓடணும். கஷ்ட சித்தமா பேசினார், என் வழி வேற உன் வழி வேறடா, உனக்கு இவ்வளோ ஆசைதா, நீ வானாரு. அன்னைக்கு ஒப்புடிச்சோம் பண்ணோம் போடணும். இன்னைக்கு நாங்க மனசார கற்றுக்கிட்டோம். மனசார ₹1 அந்த 3 லட்சம் ரூபாய் நான் கற்றுக்கிறேன். வாங்கினார் சொன்னார், ஐயா எங்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் கிடையாது, பணம் வாங்கல நான் இவரை விட்டுருங்க. நாங்க அதோட கருத்து முடிவு பண்ணாரு, அந்த பிரச்சனை வராதபடி ஊழியத்துக்கு சாதமாக்கி கருத்து உதவி செய்தார். இது நிச்சயமா நமக்கு சிந்தனைக்கு புல்லு கூட எங்களுக்கு கிடைச்சிருக்காரு. நீங்க எதுவும் கூட இன்னைக்கு மண்ணோட இருக்கும். நம்ம நினைக்கலாம் எப்படிதான் வாழணும் அப்படிதான் வாழணும் நினைக்கலாம். கர்த்தர் ஒரு நினைப்பு நினைச்சுக்காரு, உன்னோட ஜீவன் இதுதான்பா, உன்னுடைய வாழ்க்கை இதுதான்பா, உடைய சூழ்நிலை எப்படிதான் சொல்லி கர்த்தர் நினைச்சிட்டாருன்னா அதை ஒருவனும் மாற்ற முடியாது. ஒருவனும் மாற்ற முடியாது. நம்ம நினைக்கலாம், நான் ரொம்ப நல்லா படிச்சிருக்கேன், ரொம்ப நல்லா பெரிய ஆளாகணும், கிடையாது. கர்த்தருடைய திட்டத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் எதுக்காக நம்ம அழைத்து இருக்கிறார், கர்த்தர் எதுக்காக தாயின் கருவில நம்ம உருவாக்குனா, ஏன் உருவாக்கணும் தெரிந்து கொண்டா, ஏன் நம்மை பேச்சொல்லி அழைத்து நிலத்தில் கொண்டு வந்தீங்கன்னு சொல்லி நம்ம ஒரு தீர்மானத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவரையும் ஒரு இடத்துல இருந்து கர்த்தர் வேறு குறிக்க மாட்டா, ஒரு இடத்துல இருந்து கொண்டு வந்து
அவர் நிறுத்த மாட்டார். ஒருவேளை கர்த்தர் இந்த இடத்துல வேறு பெரிய சுமை கொண்டு வந்திருப்பார்னா உங்களுக்கு ஒரு நோக்கத்தை விளக்கம் சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு புதிய ஒரு உற்சாகத்தை கொடுக்கும் சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். ஒரு புதிய ஊக்கத்தை கொடுக்கும் சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். புதிய கிருபையின் வளங்களை கொடுக்கும் சொல்லி கர்த்தர் அறிந்திருக்கிறார். அது நம்ம கேட்கும் போது தான் கர்த்தர் நம்ம கொடுக்க கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம கேட்கணும் ஆண்டவருடைய சமூகத்திலே. ஆண்டவரே, இன்றைக்கு கொடுக்கப்பட்ட பிரசங்கம் எதற்காக எனக்கு கொடுக்கப்பட்டீங்க? ஏன் கொடுக்கப்பட்டீங்க? இதை நான் கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன ஆண்டவரே? இதை நான் புரிந்து கொள்ள வேண்டியது என்ன ஆண்டவரே? இதை நான் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே அவர் கேட்கும் போதுதான் காரியங்களுக்கு தனிப்பட்ட முறையில கர்த்தர் நமக்கு விளக்கங்களை கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ பிரசங்கம் குடும்பத்தை எடுத்துட்டு வீட்டில் போய் வச்சுட்டு வேலை செய்வதற்கு அல்ல. ஆண்டவர் கொடுக்கப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் நம்ம என்ன பண்ண தியானிக்கணும். வீட்டுல போயிட்டு இந்த அதிகாரத்தை எந்த காரியங்களை குறித்து பேசுறீங்க, இது எதற்காக பேசுறீங்க, ஏன் பேசுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு அதிகாரம் தேவன் கொடுக்கிற ஒவ்வொரு வார்த்தையும் தேடி 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 நம்ம வாசிப்போம்னா கர்த்தர் நம்மள ஒரு பேசுவோம். இந்த ஆடு மடலாக பார்த்தீங்களா? நாளைக்காக எட்டுக்காரன் நாளைக்காக ஒரு நாள் போட்டாங்க. என்ன பண்ணாங்க, எல்லாம் சாப்பிடுவோம். வைக்கிறது ஃபுல்லெல்லாம் நல்லா என்ன பண்ணோம், சாப்பிட்டு என்ன பண்ணோம், பத்து தூங்கிடுமா. அது போய் ஒரு இடத்துல உட்காந்துன்னு அப்படி உடம்பு அசைச்சு அது சாப்பிட்டதெல்லாம் வெளியே எடுத்து என்ன பண்ணோம், மென்று உண்மையாக நல்லா அது மென்று என்ன பண்ணலாம், உள்ள விழுணும். ஒரு மாட்டுக்கே கர்த்தர் ஒரு சாதாரண ஒரு ஆசிரியர் மாட்டுக்கே கர்த்தர் இந்த மாதிரி ஒரு ஞானத்தை கொடுக்குறோம்னா அதை காட்டில விசேஷம் நம்பும். அதை காட்டிலாம் விசேஷம் நம்பும். அப்ப தேவனுடைய வார்த்தை என்ன பண்ணணும், இங்க கேட்டுக்கொண்டு நல்லா கேட்டுக்கின்னு வீட்டுல போய் ஆண்டவரே பேசினீங்களே, எதுக்காக பேசுனீங்க, ஏன் பேசுனீங்க, நான் இதுல கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன, இல்லை நான் விட்டு விட வேண்டிய காரியம் அல்ல, இதை பெற்றுக்கொள்ள வேண்டிய காரியம்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், அந்த மாட்டை கொண்டு உள்ள பதிய வச்சதெல்லாம் பண்ணோம், கொண்டு வந்தாண்டவரே பேசுங்க 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 பேசுன்னு சொல்லி கொண்டு வந்து கற்றுக் கொடுக்கும் போது கற்றுக்கொள்ளும் போது கர்த்தர் நாம் கற்றுக் கொடுக்க போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. ஏதோ போனோம், இந்த வாரத்தோட பைபிள் எடுத்துன்னு போனோம், சரியா போச்சு, இதோட அடுத்த வாரம் எடுத்தா போதும் அப்படின்னு சொல்லி மூடி வச்சிடக்கூடாது. மூடி வச்சிடக்கூடாது. ஏதோ நாத்திகம் ஒரு நாள் பைபிள் தொட்டா போதும், அப்படி அல்ல. அனுதினமும் நம் பைபிளோடு இருக்க வேண்டும். படிக்க தேவையா, தயவு செய்து வாங்க, நாங்க உங்களுக்கு எப்போ வந்தாலும் கற்றுத்தரோம். நாங்க அதுக்கு ஆயத்தமா இருக்கோம். நாங்க உங்களுக்கு சொல்லித்தர நாங்க ஆயத்தமா இருக்கிறோம். நாங்கள் படிக்க தெரியாதுங்க, வந்து கத்துக்கங்க. கர்த்தர் உங்களுக்கு திருவையும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நம்முடைய பாட்டிலும் எந்த ஊழியத்தை செய்கிறோம் சொல்லி அல்ல, தேவனுக்கு நாம் என்ன செய்கிறோம் என்பதை நாம் ஆராய்ந்து பார்க்கிறவர்களா இருக்கும் போது கர்த்தர் நம்முடைய ஊழியங்களை ஆசீர்வதிக்க போதுமானவராக இருக்கிறார். வாசிக்கலாம், ரோமர் 9:20. அப்படியானால் மனுஷனே நீ யார்? உருவாக்கப்பட்ட வஸ்து உருவாக்கினவரை நோக்கி என்னையே இப்படி உண்டாக்கினாய் என்று சொல்லலாமா? மிதியிட்ட ஒரே களிமண்ணினாலே குயவன் ஒரு பாத்திரத்தை கனமான காரியத்துக்கும் ஒரு பாத்திரத்தை கனவேமான காரியத்துக்கும் பண்ணுகிறதுக்கு மண்ணின் மேல் அவனுக்கு அதிகாரம் உண்டோ? தேவன் தமது கோபத்தை காண்பிக்கும், தமது வல்லமை தெரிவிக்கும், தாம் மகிமைக்காக எத்தனமாக்கின கிருபா பாத்திரங்கள் மேல் தம்முடைய மகிமையின் ஐஸ்வர்யத்தை தெரியப்படுத்தும் அழிவுக்கு எத்தானப்பட்ட கோபாக்கினை பாத்திரங்கள் மேல் மிகவும் நீடிய சாந்தத்தோடு பொறுமையாய் இருந்தாரானால் உனக்கு என்ன? அல்லேலூயா. ஒரு சாதாரண ஒரு களிமண்ணை கொண்டு ஒரு பையன் என்ன பண்றான், நல்ல பாத்திரமா செய்யறான், இல்லது சின்ன பாத்திரமா செய்யறான். ஒரே மண்ணில் தான் ஒரு பானை செய்வான். ஒரு பானை என்ன சொல்லுவான், 150 ரூபாய் சொல்லுவான். அதே மண்ணை செஞ்சு பார்த்து இன்னொரு பார்த்தவன 250 ரூபாய் சொல்லுவான். அதே மண்ணை செஞ்சு இன்னொரு பானை தான் 15 ரூபாய் சொல்லுவான். ஏன்? அதே மண்ணில் தான் செஞ்சிருப்பான், அதே சைட்டாவோட இருக்கலாம், அதே டிசைனால இருக்கலாம். அதை கொஞ்சம் வித்தியாசங்களை அவன் பண்ணிடுவான். அது அவனுக்கு தான் தெரியும், நம்முடைய பார்வைக்கு தெரியும்.
எல்லாமே ஒரே பணத்தை என்னையா அந்த வாரில கொஞ்சம் தான் ஏன் சின்னதாக இருக்குது. இது போய் எவ்வளோ வேலை சொல்லி அது அவனுக்கு தான் தெரியும், செஞ்சிருந்தான். அவன் போய் நம்ம போய் சண்டை போட முடியுமா? அவனு சொன்னாரு, செஞ்சு எனக்கு தான் தெரியும், உனக்கு தெரியாதுப்பா, அதான்ப்பா இது வித்தியாசமாயிடுச்சுங்க வேலை. அதான் இதுக்கு வித்தியாசமானா வேலை வச்சு சொல்லி அவன் சொல்லுவான். ஆனால் நமக்கு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம், எல்லாமே ஒரு மாட்டு தான்ப்பா, எல்லாமே ஒரே பணம் தான்ப்பா, எல்லாமே ஒரே இதுப்பா, எல்லாமே ஒரே டீச்சர் தான்ப்பா, இது போய் ஒரு வேலை சொல்லுங்கப்பா. அது அவங்க தானே மாற்றிருக்கோம். அதே மாதிரி நம்ம நினைக்கலாம், ஆண்டவர் நம்ம இதுதான் படைச்சாரு, இதுதான் வச்சுக்கணும் சொல்லி இல்லை. நம்ம படைத்தவருதான் தெரியும் நம்ம எதுக்காக படைக்கிறேன். நம்ம உருவாக்கணும்னா தெரியும் நம்ம எதுக்காக உருவாக்கணும்னு சொல்லி. அல்லேலூயா. நம்ம நெட்டையா இருக்கிறோம் பரவாயில்ல, கொட்டையா இருக்கிறோம் பரவாயில்ல, கருப்பா இருக்கிறோம் பரவாயில்ல, சிவப்பா இருக்கும் பரவாயில்ல, அவருக்கு தான் தெரியும் நம்ம எதுக்காக படைச்சாரு. அல்லேலூயா. அதனால நம்ம பாத்திரங்கள் தேவனை கனப்படுத்துகிற பாத்திரமாய், தேவனை மகிமைப்படுத்துகிற பாத்திரமாய், தேவனுக்கென்று ஊழியம் செய்கிற பாத்திரமாய் நாம் மாற்றிக்கொள்ளும் சொல்லி நாளை கர்த்தர் நமது கிருபை உள்ளவராக. நம்ம என்ன ஊழியம் செய்யறோம் சொல்லி பரவாயில்ல தேவையில்லை, நம்ம எப்படி கர்த்தருக்காக செய்கிறோம் என்று அதில் உறுதி இருக்க வேண்டும். நேற்றுல ஒரு ஊழியக்காரமா கொடுத்து பேசி, ஒரு பெரிய ஒரு ஊழியக்காரமா அவருடைய காரியங்கள் பார்த்தீங்கன்னா, சபை ஆராதனை முன்னாடி வெளியே வந்து உட்காந்துருவாங்க. சபை ஆராதனைக்கு முன்னாடி கீழே வந்து உட்காந்து, மேலே அவங்க இது மொட்டை மாடியில் நடக்கும், கீழே வந்து உட்காந்துருவாங்க. இந்த ஆராதனை ஆரம்பிக்கிற வரைக்கும் அங்கே வரவங்க பார்த்தியா வராங்க இல்லையா, உங்களை மாதிரி அந்த மாதிரி ஆட்களுடைய செப்பல்கள் என்ன பண்ணுவாங்க, அதை எடுத்து ஸ்டாண்டில் அடிக்க வைப்பாங்க. அழகா ஸ்டாண்டில் அது பெரிய இருந்தாலும் சரி, இந்த மாதிரி சின்ன பிள்ளைங்க சரி, இதை விட சின்ன பிள்ளைங்க சரி, அந்த பிள்ளையுடைய செருப்பெல்லாம் என்ன பண்ணுவாங்க, அழகா எடுத்து அடிக்க வைப்பாங்க. ஆராதனை முடிஞ்சு ஆமேன் சொல்றது கடகடன் கீழே இறங்கி வந்து அங்க வருங்க செருப்பை கரெக்டா அவங்க செருப்பை அவங்க காலுக்கு சேர்த்து வைப்பாங்க. நம்ம எடுக்க விட மாட்டாங்க. இன்னைக்கு இருக்காங்க உயிரோட சர்ச்சையோடு அண்ணா நகர்ல மகிழ்ச்சி திருச்சபை ஊழியக்காரன் போதுகிறோம். மகிழ்ச்சியை தான் ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை கூறியது. இன்னைக்கு சைடாப்பட்டு இருக்கிறேன் ஏசி இன்னைக்கு நிறைய விழுந்து நிற்கிறேன். அவருக்கு அவர் தான் முடியும், அவர் தான் அடிக்கல் போட்டுருது. அப்படிப்பட்ட ஒரு பெரிய ஊழியக்காரன் நினைக்கலாம்ல, நான் பாடுதான் எனக்கு தெரியும், நான் பிரசனம் பண்ணதான் தெரியும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஆண்கள் சமூகத்தில் சின்ன ஊழியம் செஞ்சாலும் அது ஊழியம் அப்படின்னு சொல்லி செருப்பு எடுத்து எண்ணிக்கை வைக்க அவங்க ஆரம்பிச்சாங்கள, அன்னைக்கு அந்த சபை உயர்ந்தது. அன்னைக்கு அவங்க ஊழியங்கள் உயர்ந்தது. அவங்க பிள்ளைங்க எங்க இருக்காங்க, ஸ்டேட் லெவல்ல திருமணமாக்கப்பட்டு ஸ்டேட் லெவல்ல கலாச்சார கத்தாங்க செய்து கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. ஏனென்றா நம்ம நினைக்கிறோம் எத்த ஒன்னையும் பெரிய ஆளாயிடணும், கிடையாது. முதல் படியில கீழ்ப்படியும் போதுதான் மேல்படி கர்த்தர் நம்மை உயர்த்த ஆரம்பிக்க போதும். எத்த ஒன்னையும் மைக்கு போச்சு பாடுவது ஊழியம் இல்லை, எத்த ஒன்னையும் பிரசனம் பண்ணது ஊழியம் இல்லை. சின்ன 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 ஊழியத்தை நம்ம வளர 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 கர்த்தர் பெரிய ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமா. முதல்ல வீட்டு கூட்டத்தை ஆரம்பிக்கணும், முதல்ல வீட்டு கூட்டில் ஜெபிக்க ஆரம்பிக்கணும், வீட்டு வீட்டில் பாட ஆரம்பிக்கணும், வீட்டு வீட்டில் பிரசங்கிக்க ஆரம்பிக்கணும், வீட்டு வீட்டில் மற்றவங்களை கூப்பிட்டு வர ஆரம்பிக்கணும். அப்புறம் இந்த மாதிரி சின்ன 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 ஊழியங்களை நம்ம செய்யதான் கர்த்தர் பெரிய ஊழியத்தில் கொண்டு வந்து நேரத்தை கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால பெரிய ஊழியம் மட்டும் சொல்லி அல்ல, சின்ன ஊழியம் மட்டும் சொல்லி அல்ல, நமக்கு கொடுக்கப்பட்ட நம்முடைய தாளந்துக்கு ஏற்றவனமா நம்முடைய காரியத்துக்கு ஏற்றமாய் கர்த்தர் நம்முடைய ஊழியர்களை அந்த பொய்யவன் கையில் உள்ள களிமண்ணை போல அவனுக்கு எப்படி அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறாரோ அதே போல தேவனை கர்த்தர் நம்முடைய பலத்துக்கு தகுந்தமாய், நம்முடைய சுயத்துக்கு தகுந்தபடியா, நம்முடைய காரியத்துக்கு தகுந்தபடியா, நம்முடைய சரீரத்துக்கு தகுந்தபடியா அவர் ஊழியங்களை பகிர்ந்தளிக்க கர்த்தர் போதுமான தேவனா இருக்கிறார். எரேமியா 49:12. கர்த்தர் சொல்லியது என்னவென்றால், நியாய தீர்ப்புக்கு குடித்தார்கள், நீ குற்றமற்று நீங்களா இருப்பாயோ, நீ நீங்களா இராம். அல்லேலூயா. தேவன் நமக்கு ஒரு பாத்திரத்தை கொடுத்திருக்கிறார். அந்தந்த பாத்திரத்தை நம்ம என்ன பண்ணாததுல பானம் பண்ணணும். கர்த்தர் நம்மை நீதி உள்ளவர் என்று சொல்லி அழைத்திருக்கிறார். நம்மை உண்மையில் என்று சொல்லி
இந்த கனமான ஊழியத்தை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். இந்த திருச்சபை நம்முடைய கருத்துல கொடுத்திருக்கிறார். எதை வில்சன் கிட்ட மட்டும் கொடுக்கல, உஷா கிட்ட மட்டும் கொடுக்கல, பவுலன் கிட்ட மட்டும் கொடுக்கல, நம்ம ஒவ்வொருக்கும் என்ன பண்ண இருக்காரு கொடுத்து இருக்கிறார். அதை நம்ம தான் என்ன பண்ணோம், பாதுகாக்கணும். நம்ம தான் அது காரியங்களை செயல்படணும். நம்ம தான் அப்படி காரியங்களை பண்ணோம், புரிஞ்சு நடக்கணும். இது என்னுடைய சபை, கர்த்தர் எனக்கு கொடுக்கப்பட்ட இடம். நான் உட்கார்ந்து இளைப்பறமுடைய எனக்கு கர்த்தர் தீர்மானித்து இருக்கிறோம். இந்த இடத்துல நான் என்ன செய்ய வேண்டும், இந்த இடத்துக்கு நான் என்ன பண்ண சொல்லி நம்ம தான் தெரிந்து கொண்டு இதுல குடிக்கிற பாத்திரமாய் நம்ம என்ன பண்ணோம், மாறப்படும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. எனக்கு நாங்க ஜாப சபை தானே, இது எனக்கு நாங்க அவங்க இடம் தானே, நம்ம என்ன பண்ண கூடாது. இது யாவருக்கும் இது பொதுவான இடம். கர்த்தரை நம்பி யாவருக்கும் இது பொதுவான இடம். இந்த பொதுவான இடத்திலே நாம் யாவரும் ஒன்றுபட்டு செயல்படும் போது கர்த்தர் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை பகுதியை செய்ய கர்த்தர் போதுமான தேவனா இருக்கார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது நம்ம ஊழியம் எப்படிப்பட்ட ஊழியமா இருக்கணும், நேர்த்தியான ஊழியமா இருக்கணும். குடிக்க கோடிய பாத்திரத்தை நம்ம என்ன பண்ண குடிக்கணும், குடிக்க கூடாத பாத்திரத்துல குடிக்க கூடாது. குடிக்க வேண்டிய பாத்திரத்தை தண்ணி குடிக்குமா, ஒரு மக்கு பாத்திரமே வச்சிருக்கிறோம், அந்த மக்களுக்கு தண்ணி தாங்க தண்ணி கொண்டு அதை குடிக்க முடியுமா, முடியுமா? இல்ல தண்ணி குடினா ஒரு பாத்திரம் சுத்தமா சதையில குடிக்குமா? அதான் சொல்றாரு, நீ குடிக்க வேண்டிய பாத்திரத்தை குடிப்பா, குடிக்க வேண்டிய பாத்திரத்தை குடிக்காதுன்றாரு. அப்படி குடிச்சுனாக்கா உனதுதான் அவங்கள்ட்ட. அது இல்லையா? இப்போ கர்த்தர் நமக்கு என்ன ஊழியத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன தரிசனத்தை வைத்திருக்கிறாரோ, என்ன காரியத்தை வைத்திருக்கிறாரோ அதை நம்ம கவனமாய் செயல்பட வேண்டும். அது சொல்றாரு, கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன், கர்த்தருடைய வேலையை அசதியாய் செய்கிறவன் இந்த வேலை ஒன்றா செய்யலாம், இந்த வேலை நம்ம அசதியாக இருக்கக்கூடாது. எச்சரிக்கையா இருக்கணும், பத்திரமா இருக்கணும், ஜாக்கிரதையா இருந்து செயல்படும் போது கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய காரியம் செய்கிற தேவனா இருக்கிறார். இதுக்கு நம்ம ஆதாரமா சில காரியங்கள் நம்ம தியானிக்க கடந்து வரும். இந்த ஊழியர் செய்வது நம்முடைய தகுதி என்ன? ஒரு வேலைக்கு கொண்டு என்ன பண்றாங்க, அப்படியா என்ன பாக்குறாங்க, தகுதி பாக்குறாங்களா? நீ யாரு, என்ன படிச்சிருக்கிறான், உங்க என்ன திறமை இருக்கு, ஒழுங்கான பாக்குறாங்களா? ஊழியத்துக்காக சும்மா கொண்டு வரா, அதுதான் காரியங்கள் போனோம். அது நிறைய உண்டு. சுருக்கமாய் மூட்டை போட்டு காரியங்களை மட்டும் நம்ம பேசுறோம். அடுத்தது கதை பேசணும்னா தொடர்ந்து நம்ம காரியங்கள் வைக்கலாம். வாசிப்போம். 1 தீமோத்தேயு 2:14. சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு விலகி இரு. அப்போதான் முதலாவது பார்க்கிறோம், நம்ம எப்படி இருக்கணும், சீர்கேடான வீண் பேச்சுகள். கிழங்க பேசுறதுல இவர் ஆயம் நிற்கக்கூடாது, அவர் வயசு பொண்ணு பேசுறதுல 20 வயசு ஆயம் நிற்கக்கூடாது, 18 வயசு ஆயம் நிற்கக்கூடாது. வெளியில பேசலாம் நம்ம என்ன பண்ண ஆட்டோமேட்டிக்கா ஒதுங்கி நம்மளை பப்பரப்பாக என்ன பண்ண விடல, இங்க கடை பறிவிடக்கூடாது. சரிங்களா? கத்து சீர்கேடான பேச்சுகளை கர்த்தர் இருக்கிறார். தேவையில்லாத காரியங்களை பேசி என்ன பண்ண நேரங்களை வீணாக்கிட்டு இருக்காரு. எதை சொல்லுவாங்க, மேய்கிற மாடை அக்கிற மாடு கேட்கும். இவங்கெல்லாம் பண்ணாரு, மற்றவங்க என்ன பண்ண கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, பேசி நேரத்தை வீணாக்கி இருப்பாங்க. இவங்களும் என்ன பண்ண மாட்டாங்க, சீர்பட மாட்டாங்க. மற்றவங்க என்ன பண்ண மாட்டாங்க, சீர்பட விட மாட்டாங்க. அப்படி இல்லை, சீர்கேடான பேச்சுகளுக்கு முதலாவது நம்ம விலகி தேவனுடைய சித்தத்தை செய்கிற பிள்ளைகளா இருக்கணும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். வீண் கதைகள், வீண் பேச்சுகள், வீண் நியாயங்கள் எதுவாக என்ன பண்ணக்கூடாது. அந்த விட்டு தந்தனாங்க நம்ம முன்னாடி ஊக்கம் நுழைக்கூடாது. சண்டை எதுங்க எப்படி ஆயிடுச்சா போய் சொல்லி கேட்டு போகக்கூடாது. ரெண்டாயிரத்தி அவன் சமாதானம் ஒன்று ஜெபமானா கம்முன்னு அவன் அந்த குடும்பத்தில் சண்டாயிடுச்சா ஒன்று ஜெபமானு இல்லைன்னா
அமைதியாரு அப்படி எப்படி ஆச்சு, ஏன் ஆச்சு, அப்படியா இப்படியா என்ன பண்ண விடாது, எரியில அடுப்புல எண்ணெய் ஊத்துற மாதிரி என்ன பண்ண விடாது, கொஞ்சமா இருக்க தண்ணி பெருசாகிட விடாது. அவன் ஒன்னு ஜோம நடவ கொண்டு சமாதானம் கொடுப்பா. இல்லைன்னா அவன் என்னன்னு கொஞ்சம் ஆராய்ச்சி தயவு செய்யுங்க. அவன் தப்பா செஞ்சதா அந்த கற்பனை பண்ணுங்க. கண்டு சொல்லி நம்ம ஜோமம் இல்லையா, அமைதியா வாயை கூத்தின்னு இருக்கும்போது நமக்கு இல்லைன்னா உடம்பை கொடுத்துட்டு வாயை கொடுத்துட்டு உடம்பை புண்ணாகிற கதி ஆகிடும். நம்ம ஜாக்கிரதை உள்ளவரா, வீண் பேச்சு பேசாதபடி நம்ம எச்சரிக்கை உள்ளவரா இருக்க வேண்டும். அதை ஒன்று சிங்கத்து 4:7. என்ன பண்ண உடனே வீண்கதை பேச்சு தேவையில்லாத ஆயக்கதை பேசுறது எங்க தேவ பக்திக்கு ஏற்ற வசனங்களை படிமா. நல்ல ஆவிக்குரிய பாடுற பாடு. நம்ம சில இடத்துல பார்க்கிறோம், அதே பண்றோம் ஒரு உலகத்துக்கு அப்படியே தெரியல. சினிமா பாட்டு பண்ண டிவி சத்தமா அதிகமா இருக்கும், இவங்க சத்தமா கூட சத்தமா இருக்கும். கூட என்ன பண்ணாம ஒரு அடி படாம பாடி பிராக்டிஸ் பண்ணுவாங்க. அதுவும் நம்ம ஆவிக்குரிய கீழே வளர போகுது. அதுவா நம்ம ஆவிக்குரிய கீழே வளர போகுது. சினிமா பாட்டா சினிமா பாட்டம் சத்தமா இருக்கும், நம்ம கிறிஸ்துவனர் பாட்டம் சத்தமா இருக்கும். பாக்குறவங்க பண்ணா அந்த கிறிஸ்துவங்களா என்னதான் எந்த பாட்டு பார்த்தாலும் சத்தமா இருக்குவாங்க. இருக்கிற காரியங்களை நம்ம ஆராய்ந்து பக்தி விருத்தியான காரியங்களை நாம் கற்றுக்கொள்ளும் போதுதான் கர்த்தருடைய அபிஷேகம் நம்மள நிலைத்திருக்கும். என்ன காரியங்கள் நம்ம விளங்கணும், என்ன காரியங்கள் அதை கற்றுக்கொள்ள வேண்டும், என்ன காரியங்கள் கர்த்தருக்கு பிரிவுகளை சொல்லி ஆராய்ந்து அதை விட்டுவிடும் போதுதான் கர்த்தருடைய பாத்திரமாய், ராஜா வானம் பண்ணிற பாத்திரமாய் கர்த்தர் நம்ம அபிஷேகம் போதுமாக இருந்தார். ஒரு ராஜா எந்த பாத்திரம் பானம் பண்ணுவாரு, இதை பத்த தண்ணி குடிப்பாரு அவரு. அப்போ உன்னை கனமுள்ள பாத்திரமாய் கர்த்தருடைய ஆசிரியர் நினைக்கிறார். நீ நினைக்கிற நீ கனமில்ல பாத்திரமா தான் இருக்கணும்னா அது யார் தப்பு? நீ கனமுள்ள பாத்திரமா இருக்கணும் சொல்லி கர்த்தருடைய கருத்துல நீ கனமுள்ள பாத்திரமா இருக்கணும்னு சொல்லி கர்த்தரை ஆசீர்வதிக்கிறான். நான் கீழே போட்டா ஒஞ்சி போன பாத்திரம் நான் அப்படிதான் இருப்பேன். ஒரு பாட்டு ஒண்ணு பழைய பாட்டு, என் உள்ளம் யாருக்கு தெரியும், என் வேதனை யாருக்கு புரியும், என் நினைவுகள் என் சோர்வுகள் யார் என்னை சென்றுவார், உடைந்த உள்ளமோ அது ஒன்று கூடுமோ, சிறுகோடு பறவையாது வாணி பறக்கணும். அந்த மாதிரி நான் சிறுகோடு போயிட்டு என் ஒண்ணு உடைஞ்சி போச்சு, நான் கண்ணாடி ஒட்ட முடியாது நம்ம நினைக்கிறோம். கர்த்தரால கூட காரியம் ஒன்றும் இல்லை. தேவனால் எல்லாம் கூட சகோலியே. நீ நினைக்கிற என்னை சேர்த்ததுக்கு ஒரு இல்லையா, எனக்கு பதில் கொடுக்க ஒரு இல்லையா, நான் கஷ்டப்படுறேன், நான் தனியா இருக்கிறேன், வேதனைப்படுறேன். இல்ல சரி, உன்னோடு கூட தேவனோடு கூட இருக்கிறார். உன்னை உருவாக்கிறவர் உன்னோடு கூட இருக்கிறார். உன்னை நடத்தினவர் உன்னோடு கூட இருக்கிறார். ஒருவேளை மனிதனுடைய உதவி நமக்கு இல்லாம போகலாம், தேவனுடைய உதவி நமக்கு என்னைக்குமே உண்டு. தேவனை நம்பி இருக்கிற நமக்கு அவருடைய தயவு என்னைக்குமே உண்டு. அதை நம்பி நம்ம ஜீவிக்கும் போது கர்த்தர் நமக்கு உதவி செய்கிறார். நம்ம வீண் பேச்சிலை சீர்கிட்டு விட்டுவிட்டு நம்ம தேவ பக்திக்கு ஏதுவான காரியத்தில் நடக்கும் போது கர்த்தர் நம்ம யாத்திரை போதுமானவராக இருக்கிறார். 1:9 வாக்கியமா? விதிக்கப்படாமல் சரி, அதுல 6:20 வாசிங்க. ஓ தீமத்தீவே, நீ காத்துக்கொண்டு தீர்க்கெடான வீண் பேச்சுகளுக்கும் ஞானம் என்று பொய்யாய் பெயர் பெற்றிருக்கிற
கொள்கையின் இவர்களுக்கும் உள்ளது. இதை சொல்லுவாங்க, பொய்யா என்ன பண்ணுவாங்க, நான் இதை பண்றேன் அதை பண்றேன்னு சொல்லி என்ன பண்ணுவாங்க, ஏமாற்றி நிற்பாங்க. அந்த காரியங்களை ஆராய்ந்து என்ன பண்ணணும், அதை விட்டு நம்ம வெளியே வந்துதான் நல்லது. ஆமே. சில கொள்கைகள் பொய்யான கொள்கை, சில கொள்கைகள் பொய்யா இருக்கும். அது கிறிஸ்துவர்கள் விரைமாந்திருக்காது. என்ன பண்ணணும், நம்ம இந்த பக்தி விரிசி ஏதான காரியங்களை செஞ்சதான் இந்த பொய்யான கொள்கையா, அது கிறிஸ்துவ கொள்கையா நம்ம அறிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா அறிந்து கொள்ள முடியும். நம்மளும் என்ன பண்ணணும், அவங்களோட சேர்ந்து போக வேண்டிய உன்னதமான இடத்தை விட்டு போகக்கூடாத எங்க போயிடுவோம், விதமான இடத்துக்கு போயிடுவோம். நம்ம தேவனுடைய ஆவிலை அறிந்து கொள்ளும்போதுதான் கர்த்தர் நமக்கு பெரிய காரியங்கள் செய்ய போதுமான தேவனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். அல்லேலூயா. நம்ம வீண் பேச்சுகளுக்கும் சீர்கேட்டான பேச்சுகளுக்கும் இனிமே யாரும் எங்க வரக்கூடாது, ஏழைக்கு முட்டா வரக்கூடாது. ஆமே. பெரியவங்க கூடலாம் சின்ன பிள்ளைங்க தான் இருக்கணும். பெரியவங்களா தான் இருக்கணும். ஜெபிக்கிற பிள்ளைங்க எபத்துல தான் இருக்கணும். அது பெரியவங்களா சரி, சின்னதும் சரி, சின்ன பிள்ளைங்க தான் பெரியவங்க இல்லை. நம்ம கூட என்ன பண்ணுவது, மற்றவங்களோட போய் சேர்ந்து அது பெரியவங்களுக்கும் கதைகளை மற்றவர்களோட நாம் இணைந்து பேசக்கூடாதபடி நம்ம எச்சரிக்கைதான் இருக்குன்னு சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறான். எபிரேயர் 12:6. அவர் சிற்றித்து உங்களுக்கு சொல்லி இருக்கிற கர்த்தர் ஒவ்வொரு நாள் அவங்க என்ன சொல்றாரு, புத்திமதிகளை தெளிவாய் சொல்லுகிறார், ஞானமாய் சொல்லுகிறார், நம்மை தாழ்த்தி சொல்லுகிறார். அதெல்லாம் பண்றதுல அவங்க சரியா புத்திமதி எங்கிருந்து வரும், புத்திமதி எங்கிருந்து வரும், ஒண்ணு நல்ல பெருமையிலிருந்து வரும், நல்ல பெருமையிலிருந்து வரும், இன்னொன்று வேதத்திலிருந்து வரும். அல்லேலூயா. வேதத்திலிருந்து நல்ல புத்திமதிகள் வரும். மனுஷனால நல்ல ஒரு புத்திமதியை நமக்கு கொடுக்க முடியாது. ஆண்டவருக்கு முதல் நல்ல ஆவிக்குரிய புத்திமதியை கற்றுக் கொடுக்க போதுமானவராக இருக்கிறார். நம்மை கட்டுப்படுத்தி நடத்துகிற ஆவியார் நம்மளோட இருப்பாரானால் நமக்கு நல்ல புத்திமதிகளை கொடுப்பார். நம்ம செய்ய வேண்டிய காரியங்களை என்ன பண்ணுவார், நமக்கு கற்றுக் கொடுப்பார், சொல்லிக் கொடுப்பார். வேத வசனத்திலே நாம் தேடி கண்டுபிடிக்கும் போதுதான் புத்திமதிகளை சார்ந்திருக்க முடியும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீதிமொழியில கர்த்தர் நல்லா தெளிவா, என் மகனே உன் செவியை சாய்த்து என் ஞானத்தை கேட்டு என்ன பண்ணேன் கடைபிடின்றாரு. இப்போ நிறைய காரியங்கள் பார்த்தா இந்த நீதிமொழிகளை வாசிக்க கர்த்தர் நமக்கு போதுமான வரங்கள் என்ன பண்றாரு, கொடுத்து கொண்டிருக்கிறார். அதாவது இந்த சங்கீதம் மொழிச்சுன்னு வைங்களேன், அதாவது நம்ம நீதிமொழியை வாசிப்போம். வாரத்துக்கு ஒரு நீதிமொழி வாசித்து நீதிமொழியை புத்தியை நம்ம கற்றுக்கொள்ளும் கர்த்தர் நம்ம ஆசீர்வதிப்பாராக. அப்போ தேவ சமூகத்திலே காத்திருக்கும் போதுதான் கர்த்தர் நமக்கு நல்ல புத்திமதிகளை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கவும் நம்மை கனப்படுத்தவும் கர்த்தர் போதுமான தேவனாய் இருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதனால நம்ம தேவனுடைய புத்திமதிகளை கேட்டு சீர்கீடான வீண் பேச்சுகளுக்கு விலக வேண்டும் சொல்லி ஆண்டவர் இங்கே எதிர்பார்க்கிறார். வாசிப்பும் அடுத்தது எரேமியா 2 3:14. சீர்கெட்ட பிள்ளைகளை திரும்புங்கள் என்று சொல்லி கர்த்தர் சொல்கிறார். நான் உங்கள் நாயகன், உங்களை சீயோனுக்கு அழைத்துக் கொண்டு வந்து அல்லேலூயா. 22 வாசிங்க. வருகிறோம். அல்லேலூயா. நம்ம காரியங்களா விட்டு எங்க வரணும், தேவனிடத்துல வரணும். ஆண்டவரே இந்த காரியங்களை இன்னைக்கு மன்னிங்க. அதான் ஒரு நாள் சொல்ல நம்ம வெளியே போகும்போதும்
தூங்கி ஏற்றோடனே நம்ம ஆண்டவர்கிட்ட நம்மை தாழ்த்து போடணும். வெளியே போயிட்டு வந்தாங்க, நான் இங்கெல்லாம் சுற்றி வந்திருக்கிறேன் ஐயா, நான் இந்த காரியெல்லாம் செய்து வந்திருக்கிறேன், உமக்கு பிரியமில்லாததை ஏதாச்சும் நான் செஞ்சிருப்பேன், என்ன பண்ணுங்க என்ன மன்னிங்க என்று சொல்லி அன்னைய தினமும் ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நிமிஷம் தேவனுடைய சமூகத்தில் நம்மை சீர்கேடுகளை விட்டு மனம் திரும்ப நம்மை தாழ்த்தி செபிக்கும் போது கர்த்தர் நமக்கு அற்புதங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். கர்த்தர் நமக்கு அதிசயங்களை செய்ய போதுமானவராக இருக்கிறார். நம்முடைய சீர்கேடுகளை விட்டு நம் மனம் திரும்புதலை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. சீர்கேடான காரியங்கள், கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் என்ன என்பதை நம்ம ஆராய்ந்து பார்க்கணும், நம்ம நிதானித்து பார்க்கணும். சீர்கேடான காரியங்களை விட்டு விலக கர்த்தர் நாம் உதவி செய்யணும். அல்லேலூயா. நிறைய காரியங்கள் நம்முடைய சீர்கேடான காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்கள் செஞ்சு கொண்டிருக்கோம். கர்த்தர் விட்டு வெளியே வரணும்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதை விட்டு தேவன் பக்கமா நான் திருப்பப்பட வேண்டும் சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த சீர்கேடான பேச்சுகளை விட்டு நம்ம விலங்க கற்றுக்கொள்ள வேண்டும். நான் பெரியகிட்டலாம் பேசிட்டு இல்லைங்க, நான் போனதாங்க ஒட்டின்னு இருக்கேன். அது ஒரு சீர்கேடான ஒரு காரியம். இந்த தொழில் நடத்தீங்கன்னா அப்படி கொஞ்சம் ஓரமா நின்று பாருங்களேன். அந்த பசங்க அந்த சைட்லேருந்து வருவாங்க. ஒரு 9 8:30 மணி 8:30 போனா அந்த பக்கம் வருவாங்க. ரோடை தாண்டி அந்த ரோடை தாண்டி மேல சிக்னல் வந்து வண்டி போகுதுன்னு தெரியாது, காதுல வச்சுங்க அது பார்த்து எதுவும் செஞ்சு வராம நினைச்சுட்டு வரோம். இந்த முஸ்லீம் காலேஜ் போகிறோம் அப்படியே எரும மாதிரி அசிங்க வரும். சரி ஸ்கூல் போகும்போது திட்டு நாங்கள் இந்த மாதிரி எரும போது காலை போன என்னப்பா அது அவங்களுக்கும் கஷ்டம், மற்றவங்களுக்கும் கஷ்டம். அந்த போன்ல அப்படின்னா பேசுறாங்க சொன்னா நம்மளும் பேச கற்றுனாங்க. அது ஒரு போன் வாங்கிச்சுன்னு நம்ம சொல்ற நம்மளுக்கு டைம் பார்த்தாவல அவங்க சும்மா வைக்க ஒரே சொல்ல மாட்டாங்க. அந்த ரகசியத்தை என்ன இருக்குது அதனால சீர்கேடான பேச்சு நேரில் பேசுறதுனா இதுவும் கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். நம்ம எச்சரிக்கை உள்ள ஞானம் உள்ள பிள்ளைகளா இருக்க சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. ஞானத்தின் தேவன், ஞானம் நிறைந்த தேவன். நம்மளும் ஞானம் உள்ளதா தேவனுக்குரிய பாத்திரமா உண்மையை மீறி கர்த்தர் பாவம் நிற்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. நம் ஞானம் உள்ளவரா சீர்கேடான காரியங்களுக்கு விட்டு விலக வேண்டும் சொல்லி கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இன்னும் 2 காரியங்கள் தீர்மானிச்சுனாமா பாத்தீங்கன்னா ரெண்டாவது அதே 2 தீமையத்துல 2:22 சொல்லுற ஒரு வித்தியாசமான காரியம். அன்றியும் பாலினத்துக்குரிய இச்சைகளுக்கு நீ விலகியோடி சொத்த இதத்தோடு கர்த்தரை தொழுது கொள்ள. மலையிலேயே போதுமா? என்ன சொல்ற 2வது காரியம்? டிவியை திறந்தா 100 பார்த்தா 2 வயசு குழந்தைகிட்ட பாலியல் பலாத்காரம், 18 வயசை கடத்தி கொண்டு போய் காலேஜி கொண்டு போய் இன்னைக்கு எல்லாமே இதுதான் இருக்குது. ஆண்டவர் தெளிவா சொல்லிக்கிறா. இதுக்கு நம்ம விலகணும். ஆண்டவர் மத்திய சொல்ல பாக்குறாரு, ஒரு பெண்ணையும் ஒரு மனுஷனையும் நம்ம இவன் அழகா இருக்கிறானே பார்த்தா சூப்பரா இருக்கிறானே அப்படின்னு சொல்லி ஒரு பொண்ணு ஆணை பார்த்தாலும் சரி, ஒரு ஆணு பெண்ணை பார்த்தாலும் சரி, அவங்க நம்ம தப்பு பண்ணிட்டா ஆண்டவர் அதுக்கு உனக்கு மன்னிப்பே கிடையாதுன்றாரு. ஆனா இங்க மனசரியின் தவறுகள் தேசத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. ஒரு கதை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெண்ணுடைய ஒரு அம்மாவுடைய பெண் என்ன பண்ணா, எத்தனை பேர் தப்பு பண்ணி அந்த பெண்ணு செத்து போச்சு. அந்த பெண்ணு தப்பு பண்ண என்ன பண்ணா வெளியே வந்துட்டான். இந்த அம்மா பைத்தியம் குச்சி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. அந்த பெண்ணுடைய அம்மா
இந்த பெண்ணுடைய அம்மா என் பொண்ணு இப்படிப்பட்ட நிலமாயிட்டு சொல்லிட்டு அந்த அம்மா என்ன பண்ணாங்க, வைத்தியம் முடிச்சு கடைசியில் தற்கொலை பண்ணி இப்படிப்பட்ட காரியங்கள் தேசத்தில் நடக்குது. இதுக்கு நம்ம ஜெபிக்கிறோமா? நான் இங்க இந்த சன் டிவி நிகழ்ச்சியை தவிர வேற பார்க்கறது இல்லைங்க. அப்பதான் நாங்க கூட பாடி நாங்க ஏத்தமாவை மேல இருப்போம், கீழே இருப்போம், நல்லா இருக்கும். சன் வீச்சு தான் எங்களை பலத்தை கொண்டு போவோம். அப்படிதானே? அப்படியா? எங்களுக்கு சன் வீச்சு தாங்க. என்னங்க நீங்க என்னங்க கஷ்டமாங்கள பலத்துக்கு கொண்டு போவோம். எங்களுக்கு சன் வீச்சு தான் உங்களுக்கு பலத்துக்கு கொண்டு போக போகுது. அதனால தான் அதை பார்க்குறோம். சோதனை கூட நாங்க தான் பார்க்க போறோம். பாலியல் இச்சைகளுக்கு விளங்கணும். அது ஒரு பாலியல் இச்சை தான். அரைகுறை ட்ரெஸ் போட்டு ஒரு பாலியல் இச்சை தான். மற்றவர்களை கவரும்படியா இன்னைக்கு ட்ரெஸ்ஸை பாரு, அது ஒரு இச்சை. மற்றவர்களை தோன்றோம். நம்ம நம்ம நினைக்கிற ஃபுல்லா புரியுதுங்க, ஃபுல்லா கவர் ஆயிடுங்க. அதை பார்க்குறோம். நம்ம நல்ல கண்ணோட்டத்தில் யாரும் பார்க்க மாட்டாங்க. இல்லையா? போகலாம். அப்படி நம்ம பார்க்கல ஏதோ ஒரு ஆவிக்குரிய ஜீவிதத்தினால ஏதோ நம்ம பிரச்சனை கேட்குறோம், இதெல்லாம் பண்ணா தப்பு, ஆட நம்ம சொல்லி நம்ம போனா ஒரு ஆளுக்கு அதை கொஞ்சம் அப்படி வந்தா கூட ஒரு ஆளுக்கு அது அதப்பா ஆண்டவன் பேர் அப்படியே தச்சிக்கலாம். ஆனா அதே உலகத்தான் நினைச்சிக்க மாட்டான். அவனுக்கு ஆண்டோடைய அருளும் தெரியாது, அவனுடைய கடிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு சஜஸ்ட் சொல்ற யாரு நம்ம சொன்னா எங்கன்னா நம்ம அடிப்பாங்க, நம்மளே நம்ம சொல்றது கிடையாது. அவனுக்கு புரியாது. அப்போ அவன் என்ன பண்றான், நான் எடுத்து அவனுடைய மனசை கெடுக்குது, நம்ம உலகம் கெடுக்குது. அவன் சம்பாதிக்க சினிமா ஏதோ போடுறான், பாதி போறான். அவங்க கூட பார்த்துட்டீங்களா, அந்த ஷூட்டிங்ல சினிமா நேரத்தில் அதை போட்டு அந்த மாதிரி இருப்பாங்க. காரில் வந்து ரொம்ப நல்லா ஃபுல்லாக ஓடின்னு கவர் பண்ண வருவாங்க. வீட்டிலேருந்து வரும்போது அதை பார்த்துருமா. அந்த குறிப்பிட்ட நேரத்துக்கு மட்டும் தான் அவங்க என்ன பண்ணாங்க, அது பணத்துக்காக அவங்களோட சூழ்நிலைக்காக அவங்க அக்ரிமெண்ட் போட்டாலும் அவங்க நடிகர் சொன்ன சதவீதம் அக்ரிமெண்ட் போட்டாங்க. அதெல்லாம் அவன் என்ன பண்ண மாட்டான், டைரக்ட் விட மாட்டான், ஃபைனான்ஸ் விட மாட்டான். சதவீதம் அவங்களுடைய பணத்துக்கு மாட்டாங்க. அது கொஞ்ச நேரம் தான். அவர் முடிச்சு ரொம்ப அது என்ன பண்ணுவாங்க, அவங்க கூட ஒரு ஆள் இருப்பாங்க, தப்பு என்ன பண்ணாங்க, ஓவர் கோட் மாதிரி எடுத்து. ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அது அவங்க பின்னாடி இந்த செய்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்டு இல்லை. அவங்க எப்படி பத்திரமா நம்ம உடம்பு போட்டு அதை பார்த்துல நம்ம பணத்துக்காக என்ன செய்யறோம், அதை தான் நான் பார்த்து நம்ம தீர்ப்பிட்டு போகிற காரியத்தை கற்றுக் சொல்லி இது மாதிரி சகோதரிகள். அதனால உங்ககிட்ட நம்ம ஃப்ரீயாக பேசுகிறேன். நிறைய தப்பா கேட்டீங்கன்னா சித்தி பேசுனா தப்பு, தப்பிச்சு பேசுனா தப்பு. நம்ம வாழ்க்கையில் ஆவிக்குரிய ஜீவியத்திலே வளரணும்னு சொல்லி நம்ம பேசிக் கொள்கிறோம். இது பிரச்சனை கிடையாது, இது ஒரு ஆலோசனை. ஆவிக்குரிய ஜீவியத்துக்கு பாஸ்டர்லாம் பிரச்சனை பண்றாரு கிடையாது. சொல்றேன் வர ஜென்ஸ் மாத்திரம்னா என்ன இப்பதான் ஜென்ஸ் நெருப்புல இருப்பான்னு இங்க சொல்லுது. ஏன் கிளப்பிலாம் போடுறீங்க, ஏன் கிளப்பிலாம் போடுறீங்க, பேண்ட்டை டிஷர்ட்டா போடுங்க. காலேஜ் பசங்க இந்த சட்டை பொம்மைங்க ஜாக்கெட் போட இங்கேதான் இங்க இருக்கு சட்டை. இங்கதான் அது இன்னும் கொஞ்சம் போனால் இங்கே போட்டு வரணும் பசங்க ஜாக்கெட் மாதிரி எடுப்போம். அந்த கட்டி இங்கே வந்துருச்சு, ரிப்போர்ட் கேட்டீங்கன்னாங்க அது இங்கே வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் இங்கே ஆகிடும். காலங்கள் வந்து அழிவை தேடி போதை தவிர அந்த அழிவிலிருந்து விடுவிக்க நமக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே தெரியாது. அது ஒன்றே நம்ம கையில் இருக்கிற வேதம் மட்டும். உலகம் எந்த அளவுக்கு ரொம்ப 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 கதைகளுக்கு போதோ அதெல்லாம் அழிவுக்கு முன்னோடியா இருக்கு. எந்த அளவுக்கு நல்லது 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 நம்ம செய்யணுமோ அதெல்லாம் நம்ம அழிவுக்கு நல்லது கெட்டது வழியா இருக்கு. எது ஒன்று சூப்பர் நினைக்கும் அது நம்ம அழிவுக்கு முன்னோடி. அவன் பாஸ்டர் சூப்பரா பர்சன் பண்ண பாஸ்டருடைய அழிவுக்கு அது நீங்க வழி வருகிறீங்க. கர்த்தர் நல்லா பேசுவாங்க, அது கர்த்தர் என்னை வளர்க்கிற ஒரு காரியம். அவன் நல்லா பாஸ்டர் நல்லா பேசுவாங்க, கர்த்தர் சொல்லி கொடுத்தா சொல்லுங்க. பாஸ்டர் நல்லா பேசுவாங்க தீர்மானிச்சு இல்லை, கர்த்தர் எங்களோட பேசினா எங்களோட பேசினா சொல்லி சொல்லுங்க. அது கர்த்தர் நாம வாங்கிக்கணும் எதிர்பார்த்து ஆசீர்வாதமா இருக்கும். பாஸ்டர் நல்லா பேச எனக்கு கொடி வச்சுட்டீங்க நெகி உள்ள போறேன்னு அர்த்தம். அவன் பாஸ்டர் நல்லா நல்லா தான் இருக்கு, பரவாயில்ல
சொல்ல வேண்டும் சீக்கிரமா இல்ல. கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். கர்த்தர் மகிமைப்பட வேண்டும். நம்ம பாங்கிய இச்சைகளுக்கு நம்ம விலக்கி நம்மை காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. 10 வருஷமா 6:11 நீயும் தேவனுடைய மனுஷனே இவைகளே தேவனுடைய மனுஷியே, தேவனுடைய மனுஷனே, இவர்களை விட்டு ஓடி என்ன பண்ணமா தேவனுடைய நீதியும் தேவனுடைய நியாயத்தையும் தேவனுடைய வைத்தியம் நீ காத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அதான் பைபிள்ல என்ன பண்ண சொல்லுவாங்க, ஒரு பெண்ணு ஒரு ஆணுகிட்ட தனியா பேசக்கூடாது, ஒரு ஆணு ஒரு பெண்ணிட்ட தனியா பேசக்கூடாது. நம்ம என்ன நினைக்கிறோம், மாமன் தானே மச்ச தானே எவ்வளவு நேரம் ஒன்னா பண்றோம். தவறான காரியம் அது. தேவனுக்கு தெரியும். நம்மளுடைய மனசை கெடுக்கிற சில காரியங்கள் நம்ம பிசாசு எங்கேயாச்சும் கொண்டு வந்து எந்த ஒரு வார்த்தை என்ன பண்ணலாம். இப்பெல்லாம் பேசுற வார்த்தை நம்ம எப்படி இருக்கும், இன்னொரு டபுள் மீனிங். மற்றவங்களுக்கு புரியாது, இவங்க மட்டும் தான் புரியும். கோட் வேற வச்சு பேசுவாங்க. பெரிய கையெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விலை போட்டிருப்பான். அது பெரிய கோடு சின்ன கோடு பெரிய கோடு சின்ன கோடு பட்ட கோடு அது போட்டிருப்பான். அது வந்து விலைக்கு தெரியாது, நம்மளுக்கு தெரியாது. அவர் வேலை எவ்வளோ இது மாதிரி வேலை தெரியும். அது மாதிரி இவங்க 2 பேர் மட்டும் தெரியுற மாதிரி ஒரு வேலை வச்சுப்போம், மாற்றி வச்சுருப்பாங்க. அது ஃபோனில் பேசினா சரி, நேராக பேசினா சரி, அது நான் மற்றவங்களுக்கு புரியாது, அது அவங்களுக்கு தான் புரியும். அது என்னதான் பேசுங்களோ, அது என்னதான் பேசியோ, அது என்னதான் வாசியோ, ஆடவன் வாயை விட்டோம். இதனால கெட்டு போகுது பார்த்துங்களையா எடுக்கிற காரியம். இந்த பஸ்ல போக மாட்டா நிறைய தெரியாது. ஒரு நாள் தாமதத்துக்கு ஃப்ரெண்டு கூப்பிட்டு போயிருந்தேன். இந்த கோழினால T51 அந்த டிராவல் பஸ், இந்த T பஸ், ரெட்ட பஸ், டபுள் டேக்கர் பஸ். அதில் அடிச்சு பிடிச்சிங்க. முன்னாடி என் கூட ஒரு பையன் முன்னாடி யாரும் ஃபோன் பண்ண தெரியும், யாரோ பேசணும் வரலாம். ரொம்ப நேரம் பேசுவாங்க, எதோட வரதில்லை. கூப்பிட்டு 2 அறாரியமானுக்கு என்ன அப்படியே பேர் அடிக்கிற மாதிரி இருக்கு. என்னங்க அப்படியே பேசலாம். சரி இப்படி நின்று இருக்கிறாங்க. சரி பின்னாடி சீட்டு கேட்க சொல்லிட்டு கொஞ்சம் பின்னாடி போனால் அங்கே பொண்ணு பேசினாரு. அந்த பொண்ணு என்ன மாதிரி பேசினாரு. ஆனால் அங்கேருந்தா இங்கே வந்து இங்கே வந்துக்கிறாரு. கடைசி வேலை ஓனாரிங்க பேசி போகிறான். நம்மளுக்கு யாருக்கிட்டே பேசுறாங்க. கடைசி யாரு உள்ள கொள்ளவே என்ன சொல்றாங்க, அழிவின் பாதையில் இருக்கு. இச்சையின் மறுபத்தை படித்துக் கொண்டிருக்கிறது. நம்மளாம் நம்ம அந்த இச்சையை விலைக்கு நம்ம பாதுகாத்துக் கொண்டு தேவனுடைய சமூகத்தை நம்ம அர்ப்பணித்து வாழ்மானா கர்த்தர் நம்ம திரும்பி அளிக்கிற தேவனா இருக்கிறார். நம்ம நம் பிள்ளைகளோட சூழ்நிலை வளர்க்காதவர்கள் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். இது நமக்கு மட்டுமல்ல, ஒரு பின்வர சன்னதிக்கு நம்ம என்ன பண்ணோம், பிள்ளைகளுடைய சூழ்நிலை சிக்கிக்கூடாது என்பதை எச்சரிக்கை இருக்க வேண்டும். அது பேர குழந்தையா இருக்கலாம், இல்லை நம்ம பிள்ளைகளா இருக்கலாம். இந்த பிள்ளைகளோட சூழ்நிலை பாதையை எச்சரிக்கைக்கு என்ன பண்ணக்கூடாது, நிற்கக்கூடாதபடி காத்துக்கொள்ள நாம் தேவனுடைய சமூகத்திலே நம்ம எச்சரிக்கையோடு கூட இருந்து நம் பிள்ளைகளுக்காக செபிக்க வேண்டும். நமக்காக செபிக்கும் போது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்கிற தேவனா இருக்கிறான்னு சொல்லி பார்க்கிறோம். கலாத்தியர் 5:22 ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம், இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பாவின் கனியில் என்ன சான்று கொடுக்க போறாங்க. அன்பா இருந்த மட்டும் போதாதுமா, சந்தோஷமா இருந்தா மட்டும் போடாது. அங்க என்ன பண்ண, இச்சை அடக்கம் அப்படின்னா
இச்சை தடுக்கும் இன்னும் அன்பை பழகி அன்பை ரொம்ப ஆய்க்காத ஒருத்தர் பேசி அந்த பேச்சோட நிறுத்திக்க பேச்சிடும் சில பேர் சொல்ல சில காரியமாக வந்து கேட்டாங்கன்னா பேச்சு நிறுத்திக்கோ கொடுக்கிறது இந்த சேர்த்து விஷயத்தெல்லாம் தயவுசெய்து பேச்சினா உங்க குடும்பத்தில் பெரிய பிரச்சனை உண்டாகும் அன்போட நிறுத்திக்கோ உதவி செய்யா உன்னால முடிஞ்சது ஒரு 50 100 கொடுக்குறியா அது நிறுத்திக்கோ கூட முன்னாடி பண்ணாத வச்சிங்கன்னா நம்மளுக்கு தான் ஒரு பெரிய கஷ்டத்தை கொண்டு வர முடியும். அது அன்பு சாந்தி சந்தோஷம் எல்லாமே அவசியம். அதுக்கு காட்டிலும் ஒரு மனுஷனை பத்தியா அப்பா வாரம் சந்தோஷம் பார்த்துருக்கோம் வந்துடு அங்க நீங்க ஓதிங்க 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசுன கொம்பு 10 நாள் 2 நாள் கொம்பு. அவன் மாமனார் மச்சனா வந்து வீட்டில் வந்து பேசலாமா அப்பா இருக்கும்போது சரிங்களா அவன் அக்கா தனித்தனா வீட்டில் வந்து பேச வேணுங்க சந்தோஷம் ரோட்ல நின்று விளையாடி ரேஷன் கடை அதெல்லாம் ரொம்ப 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 தவறான காரியம். ஆவிக்குரிய ஜீவத்துக்கு எடுபடாத ஒரு காரியம். எச்சரிக்கை உள்ளவங்க ஏன்னா அது கடைசி காலத்தை நம்மளை நோக்கி கடல் வந்துடும். அழிவின் காலத்தை நம்ம கடல் வந்துட்டனால ஆவிக்குரிய பிள்ளைகள் தான் சோதனை நிறைய வரும். ஆவிக்குரிய பிள்ளைகளுக்கு எந்த அளவுக்கு நீங்க செபிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு நீங்க வேதம் வாசிக்கிறீங்களோ எந்த அளவுக்கு ஆண்டவரோட செயல்படுறீங்களோ அவங்களுக்கு தான் சோதனை வரும். செபிக்காத ஆளுக்கு வேத வாசிக்கிற என்னைக்குமே சோதனை வராது. ஒன்றும் அப்படின்னா ஒரு வயது எப்பவுமே எனக்குள்ளதான் அது ஜபம் பைபிள் எடுத்தோம்னா தூக்க கொடுத்துருவேன் நான். அது எப்பவுமே எனக்குள்ள அது பைபிள் சொன்னா தூக்க தன்னால வந்துடும். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது ஜெபிக்க முடியுமா அது தொண்டு கோழி மாதிரி ஊந்துடும். அதை பத்தி எனக்கு கவலை கிடையாது. அது ஆமா விட்டு எனக்குள்ளமா. ஆனா என்னைக்கு முழங்கால் படிக்கிறீங்க என்னைக்கு முழங்கால் படி அவன் மேலதான் கண்ணும் கருத்துமா இருப்பேன். எப்போ இதை கவுக்கணும் எதுல இதை சூழ்நிலை கெடுக்கணும் எந்த இச்சையில இது விழுகணும் ஊ மேலதான் கண்ணும் கருத்திருப்பான். அதை செபிக்கிற நம்ம தான் எச்சரிக்கை உள்ளாங்க. நான் செபிக்கிறேன் எவனே அதை பண்ண கிடையாது. உன்னைத்தான் கவுப்பான் அவன் முதல்ல. ஊ மேலதான் கண்ணும் கருத்தமா எப்போ இதை கவுக்கணும் எப்போ இதை பிரிக்கணும்னு சொல்லி. அதனால ஜெபிக்கிற நம்ம தான் எப்படி இருக்கணும் எச்சரிக்கையா இன்னும் அதான் சொல்றாரு. ஓ தீமேத்தி வாசிங்க அது மூடிட்டீங்களா அதுக்குள்ள அது கொஞ்சம் வந்து அப்பா உங்ககிட்ட ஒப்புவிக்கப்பட்ட ஊழியத்தை நீ காத்துக்கொண்டு சீர்கேடான வீண் பேச்சுகளுக்கு நான் செய்தான் ஊழியம் நான் பண்ணதான் பிரச்சனை நான் பண்ணதான் ஜெபம் நான் பண்ணதான் பாட்டு அதெல்லாம் செல்லாதாங்க. அதெல்லாம் செல்லாது. மத்திய லோகசிஸ்ல 2 விஷயங்கள் ஆண்டவர் சொல்லியிருக்காரு. அது எத்தனை ரொம்ப தூரம் போயிடும் சொல்லணும். 2 பேர் ஜெபம் பண்றாங்க பையனும் சரி செய்யும். ஆண்டவர் சொல்றாரு ஒருத்தவன் சொல்றான் ஆண்டவரே நான் 7 நாள் உபவாசிக்கிறேன் நான் இருக்கிறதெல்லாம் அஞ்சலி கொடுக்குறேன் நான் காலைல மலை ஜெபம் பண்றேன் அப்படி சொல்றான். ஒருத்தனை சொல்றான் ஒரு தூரணி நாயக்கர் ஆண்டவரே நான் பாவியா இருக்கிறேன் ஐயா நான் பாவியா இருக்கிறேன் நான் குற்றவாளியா இருக்கிறேன் என் பாவத்தை மன்னிங்க வானத்தை எடுத்துப்பா கூட எனக்கு தகுதி இல்லை உங்கள்கிட்ட பேச கூட எனக்கு துணிக்கிற இல்லை என்னை மன்னின்னு சொல்லி தன் மார்பில் அடித்து தூர நின்று தேவனுடைய சமூகத்துக்கிட்ட வராதபடி தூர நின்று ஜெபம் பண்றான். அது சொல்றாரு இவன் தப்பா அவன் தான் நீதிமன்றம். அதுலயா அலுப்புற ஜபத்தை கர்த்தன பண்றதுல கேட்பது கிடையாது. தாழ்மை உள்ள ஜபங்களை கர்த்தர் கேட்டு தாழ்மை உள்ளவருக்கு அவர் கிருபை அளிக்கிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். அதே கலைஞரத்துங்க 6, 8, 9 வாசிங்க. 6ஆம் அதிகாரத்துல 8, 9 தம் மாமிசத்துக்கு என்று விதைக்கிறவன் மாமிசத்தினால் அழிவை அறுப்பான் ஆவிக்கென்று விதைக்கிறவன் அல்லேலூயா. இவ புரியுதுங்களா? நீங்க ஆவிக்குரிய ஊழியத்தை செஞ்சா ஆவிக்குரிய பலனை கர்த்தர் கொடுப்பாரு.
ஆவிக்குரிய பிள்ளைங்களா இருந்தா ஆவிக்குரிய பலனை கத்து நம்ம கொடுப்பாரு. இல்ல பேருக்கு புகழுக்கு நம்ம இல்லக்கா அதுக்குரிய பலனை தான் கத்து கொடுப்பாரு. நமக்கு எது ஓணும், எது ஓணும்? 2 சான்ஸ் கொடுக்குறாரு. நீ ஆவிக்குரிய பிள்ளையா இருக்க போறியா, இல்ல உலகத்துக்குரிய மாமிசத்துக்குரிய பிள்ளையா இருக்க போறியா? ஆமை. உறுதியா? உறுதியா? அப்போ உறுதியா இருக்கிறோம்னா இதுக்கு கீழே ஒரு காரியம் தாண்ட சும்மா போடுறீங்களே வச்சிருக்காரு பாத்தீங்களாமா? 3வது காரியம் 2:3. நீ ஆவிக்குரிய பிள்ளைன்னா சும்மா கிடையாதுமா. இது ஆவிக்குரிய பிள்ளை ஐஸ் ரூம்ல உட்காந்து ஆவிக்குரிய பிள்ளை இல்ல. நல்லா பேனை போட்டு பொண்ணு உட்காந்து இல்ல. எல்லா காலை வீட்டுன்னு தலைக்கு ஒரு பேனு காலுக்கு ஒரு பேன் வச்சு ஆவிக்குரிய பிள்ளை கிடையாது. பாத்தீங்க? இப்போ நீயும் இயேசு கிறிஸ்துவுக்கு நல்ல போஷகவனாய் நீங்க நாங்க நேரம் நல்லாதான் பேசினீங்க. இப்போ எங்களை தீனி அனுபவிக்க சொல்றீங்களா? இது கொஞ்ச நாள் நல்லா இருக்குதா? நாங்க ஜாலியா இருக்கணும்னு நினைச்சோம். இயேசு கிறிஸ்துனா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம். சபைனா நல்லா சந்தோஷமா இருக்கணும்னு நினைச்சோம். இப்போ நீங்க அனுபவிக்கிறீங்களே என்ன ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாள் நியாயமா? அவன் அல்லேலூயா. என்ன பேசிட்டீங்களா? நல்ல ஒரு போர் சேவகனாய் கிறிஸ்துவுக்காக பாடுகளை அனுபவிக்கலாம் நல்ல கிறிஸ்துவன். நல்ல சொகுசா இருக்கிற கிறிஸ்துவன் கிடையாது. நல்ல ஊழியக்காரன் கிடையாது. தொப்பை வச்சு நான் நல்ல காரில் போறேன்னா அவன் நல்லா பாடுகளை அனுபவிக்கிறேன்னு கிடையாது. நல்ல ஜனங்க கொடுக்குறத வாங்கி சாப்பிட்டுட்டு அவரும் அவர் குடும்பமும் சேமமா இருக்கிறாங்கன்னு அர்த்தம். விசுவாசிங்க அப்படிதான் இருப்பாங்க. அது தேஞ்சி ஓடாய் கருகி கந்தனாய் தான் அது விசுவாசி இருக்கும். நிறைய பெரிய பெரிய சபையில பார்த்துறேன். ஒரு நல்ல ஒரு 10 விசுவாசிகள் நல்லா இருக்கிறாங்கன்னு சொல்ல முடியுமா? எந்த சபையில வேணா போய் கணக்கு 2 வாரம் டைம் தரேன் உங்களுக்கு. நான் இந்த சபைக்கு போறேன், நல்ல பெரிய சபைக்கு போறையா, நான் ரொம்ப சந்தோஷமா மன நிறைவா இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு 10 விசுவாசி பேரை மட்டும் எழுதி சொல்லுங்க. இன்னைக்கு நான் யாரும் தரேன். நான் சபைக்கு போனா சந்தோஷமா இருக்கிறேன், மன நிறைவா இருக்கிற சொல்லிட்டு ஒரு 10 பேர் மட்டும் 10 சபையில எழுதி வந்துருங்க. முடியுமா? வாசத்துக்கு நான் ஆசிரியமா இருக்கிறேன். எதுபடி இந்த ஜனங்க ஒடுக்கப்பட்டு அடிப்பட்டு அது கிடைக்கிற கூலியில 10 தசமா போட்டா பாசத்தனா இதுதான் பாச ஆசிர்வாதம். ஆசிர்வாதம் பள்ளத்துல பிச்சின கொடுறதுக்கு ஆசிர்வாதம் இல்லை. ஜனங்கள் உருவாக்குதுதான் ஆசிர்வாதம். சில சபையில பட்டியல கொடுக்குறாங்க, இந்த மாதம் நீ அத்தமா தண்ணி என்ன பண்ணிடுறாங்க? கண்டிப்பு கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும். இப்போ நம்ம சபையில் என்ன ஆகுது? 5000 ரூபாய் கடன் என்ன பண்றோம்? அப்போ 5000 ரூபாய் கடன், நீ 5000 ரூபாய், நீ 5000 ரூபாய் கொடுத்துரு. அவதான் லிஸ்ட் போட்டா லிஸ்ட் தான். அங்க ஒண்ணுமே மாற்றமே கிடையாது. அல்லேலூயா. ஆனாலும் சொல்றாரு, நீ தேவனுக்கு இந்த இயேசு கிறிஸ்துவாக பாடு அனுபவிக்கிற ஊழியக்காரனா நீயும் நானும் இருக்கணும். நான் ஜாலியா இருக்கிறேன்னு நினைச்சேன். ஏதோ ஒரு கார் பங்களாவோட கூட இருக்கிறேன்னு நினைச்சேன். வந்துச்சா அதான் அதை மூடி வை. அதை முத்துக்கண்ணா தூதனா வந்துடும். மூடி வச்சுட்டு என்ன பாரு, அவர் பாடுகளை அனுபவிக்கணும். தெரியுமா இருந்தாரு, நல்ல சொகுசாயிட்டு அனுபவிக்க மாட்டாரு. ஒவ்வொரு நாளும் பாடு அனுபவிச்சாருமா. ஒவ்வொரு நாளும் ரத்த துளிகளை வேர்வையாய் செஞ்சு ஜோம் பண்ணாரு. பாடு பகலெல்லாம் ஊழியம் பண்ணாரு. ராவல நம்மள தூங்கினாருங்கன்னா ஜோம் பண்ணாரு. பாடு கொஞ்ச நேரம் போய் தூங்கினாரு கடல்ல. அப்புறம் அது கூட அயர்ந்தா தூங்கல, அப்படியே பாடாரு. நினைச்சங்க கொஞ்சம் போய் வந்துச்சு. இப்ப நிறைய சபையில பாலாங்கி நீ கண்ணு தொட்டி போட பண்ண ஆற வைக்கிறாங்க. ஆராய்ச்சிக்கிறாங்க. ஏசாமி போன என்ன வாழ்க்கையில மொத்தமா போயிடும், பூமியே போயிடும்.
மொத்தமா பூமியே போய் அமைக்கின்னு அவர் தூங்கினார்னா 2 செகண்ட் தூங்கின கடல் என்னாச்சு கொந்தளி வந்து சிற்றனால நாங்கள் அனுவரே நான் கடலை மொழிக்கு போறோமே எங்க ரட்சிக்க மாட்டியான்னு நம்ம எங்க போய் அதை தவிர்த்தீங்கன்னாக்கா நம்ம எப்பவுமே நம்ம கூட இருக்காரு அவர் தூங்க வைக்கிறது நம்ம தூங்குற நம்ம வீழ்த்திருக்கன்னு சொல்லி அப்பா உலகத்துல பாடுகள் உண்டுப்பா உலகத்துல துயரங்கள் உண்டு உலகத்துல போராட்டம் உண்டு இதன்கொள் ஆனாலும் உலகத்தை நான் ஜெயிச்சிருந்தாரு ஆனா சொல்றாரு உலகத்துல பாடு உண்டு தீங்கு அனுப்பிட்டாரு தீங்கோட கூட நீ பருவத்துல இருக்கல ஆனா உலகத்தை நான் ஜெயிச்சிருக்கிறேன் நீ விசாலமா சந்தோஷம் என்னோட வரும் அதுலையா அதுலையா இந்த தீங்கு இந்த உலகத்துல நம்ம அனுபவிச்சாதான் அங்க போய் நம்ம விசாலமா இருக்க முடியும் இங்க தீங்கு அனுபவிங்க சொகுசா இருந்துட்டீங்களா அங்க போய் தீங்கு அனுபவிக்க சூழ்நிலை இருக்கு தீங்கு என்னது கொடாடியில போயிட்டு குடத்தை இடிச்சு ஓடிச்சு ஏசாமி தீங்க இருந்து சொல்லிட்டாரு என்னால ஒருத்தர் முடிய ஒருத்தர் கையில பிடிச்சி தீங்கு கிடையாது ஊர் வம்பு வாங்குறது தீங்கு கிடையாது ஊர் பிரச்சனை தலைமுறை வச்சுன்னு அனுபவிச்சு தீங்கு கிடையாது கிறிஸ்துவுக்காக ஆவிக்குரிய வாழ்க்கையில தீங்கு அனுபவிக்கணும் போய் சுவிசேஷம் சொன்னாங்களா திட்டுறாங்களா அது தீங்கு இந்த காரி துப்புறாங்க அது தீங்கு அப்ப ஏற்று சொல்ல போனாங்க என்னை அடிச்சுட்டாங்க அதுதான் தீங்கு ஏற்று சொன்னாங்க நான் என்னை அடிச்சு அமிச்சிட்டாங்க என்னை காரி துப்புறாங்க அது தீங்கு என் பைபிள கீழ்ச்சி போட்டாங்க அது தீங்கு நேற்று சொல்றத பாடுபடுறோம் அது தீங்கு நாம போயிட்டு ஊர் கதை பேசிட்டு அடி வாங்கினா நான் ரஞ்சித் அது தீங்கு எமோஷன் ரஞ்சித் இல்லையா நம் கிறிஸ்துவுக்காக தீங்கு அனுபவிக்க வேண்டும் இன்னைக்கு ஒரு விக்டர் நினைக்கிறேன் ஒரு ஊழியக்காரர் இருக்காரு கேரளா பக்கம் பஸ்ல இன்னைக்கு போனா இன்னைக்கு அவர் இருக்காரு அவரு கிளாஸ் கொடுப்பாரு கிளாஸ் கொடுப்பார் அந்த சில பசங்கள் அவர் சொல்ற அந்த வார்த்தையை கேட்காதபடி அந்த கிளாஸை பிடிச்சி தூக்கி அடிப்பாங்க போட்டு துணி வச்சு முகமும் குத்துவாங்க அந்த கை கட்டின்னு பாரு கையை கிழிச்சு அப்படியே சுருக்குவாங்க அப்படியே மூச்சு ஆன்ற மாதிரி வரும் அந்த கையை கட்டின கை அப்படியே சுருக்குவாங்க கழுத்தை போட்டு இழுத்து ஒரு சிலர் அந்த சாணி எடுத்து சக்கரை பிடிச்சி விட்டுருவாங்க போட்டு போட்டுருப்பா நல்லா எப்பவுமே போட்டுல தான் இருப்பாரு ஒரே போட்டு தான் ஆனா நல்லா போட்டுருப்பாரு அதை போட்டு டெய்லி தெளிவா போடுது நல்லா சோறு போடணும் பாத்துறீங்களா என்ன சார்ஜ் பொய் கிடையாது அது பாடு ஏசி ரூம்ல உட்காந்து நிறைய எப்போ பார்த்தாலும் 10 மணி பாடு கிடையாது சொகுசு இங்க சொகுசா தான் போய் சொகுசா இருக்க முடியாது அது பாடு கர்த்தருக்காக செய்வது பாடு பாருங்க நம்ம பார்த்துருக்கேன் டெய்லி இந்த செங்கல்பட்டில் ஓடிச்சுட்டு நம்ம டெய்லி நீங்க வரும்போது பார்ப்போம் அவரை டெய்லி அந்த பிரச்சனை நடக்கும் டெய்லி ஒரு நாள் தான் டெய்லி அந்த பிரச்சனை நடக்கும் டெய்லி வரதான் பண்ணிட்டு வரேன் இருக்கிறாங்களா சொல்லி பண்ண ஒதுங்கிதான் நீங்க ஊழியத்தை செய்ய மாட்டேன் ஆனா விஷயத்துல ஏன் நைட்டி போறீங்க கேட்பாரு அவருக்குள்ள ஒரு வைராக்கியம் அவர் என்ன பண்ணுது அப்படி பேச சொல்லிக்குது நம்மளும் அப்படிப்பட்ட ஊழியத்தில் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும் பாடுகளை கர்த்தருக்காக இயேசுக்காக பாடுகளை அனுபவிப்போமானால் கர்த்தர் நம்ம நிச்சயத்திலே கொண்டு போய் மன மகிழ்ச்சியா இருக்க கர்த்தர் உதவி செய்ய போதுமானவராக இருக்கிறார் அந்த ஊழியன் என்ன இருக்கணும் ஊழியனா ஆட்கள் நல்லா பெரிய பங்களா கொடுத்துருவாரியா ஊழியனா நான் போட்டு நல்லா கார் கொடுத்துருவாரு அது இல்ல நான் பண்ண பட்டி நமக்கு நடந்து போய் விட மாட்டோம் அது 10 மணி 2000 மேல சோதனை பார்த்து பண்ணி அப்படியே வரும் நாங்கள் காணிக்க கூட கிடைக்காது ஆனால் ரோட்டத்துக்கு நைட் ஏற்றி வச்சுக்கோங்க சாயந்தரமே இன்னைக்கு போகிறோம் இல்லைங்கன்னாக்கா முன்னாடி ஏற்றி வச்சு அது எங்கே போயிருந்தாக்கா எங்கே என்ன மயிலாப்பூர் பட்டினம் வந்து மயிலாப்பூர் சைக்கிள் எடுக்கணும் வயசு சைக்கிள் அப்பா அது எடுக்கிறதுக்கு ஒரு நாள் அதை கொண்டு விட நாள் அது மத்தியானம் வந்து நைட்டுக்கு வச்சுக்குவோம் நைட்டு 6 மணி மீட்டிங் வச்சு மறுநாள் காலையில் போட்டுட்டு அப்படியே அங்கே நடந்து வரும்
அது ஒரு கடன் சொல்லிட்டு வருவோம். ஆனால் நீ காசு எது மாதிரி தரேன் நான் இன்னும் அந்த கடன் கட்டுறதுக்கு இருக்கிற இன்னும் ஒரு 50,000 ரூபாய் 60 ரூபா அங்கே கடன் இருக்குது. கடன் இன்னும் கொடுக்கல, அவனை திட்டுக்கிட்டு அந்த சைக்கிள் முன்னாடி ஒரு பேச்சு பின்னாடி போய் டக்கு 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 எகிரி இடம் செய்யுது. அப்போ செயின் அப்பப்போ செயின் கட்டி அங்கே இறங்கி ஒரு பெரிய மெச்ச செயின் நம்ம போடணும். கையெல்லாம் கருப்பு போயிடும். அதை போட்டு நைட்டில் வந்து பார்த்தா கை கருப்பாக இருக்கும். நீங்கள் அப்படியெல்லாம் கருத்து பாடு இதில் பாடுகள் அங்கே தான் நீங்கள் கருத்து நீங்கள் என்ன பண்ணிருக்காரு மகிமை வைத்து இருக்கிறார். அதுவியா என்ன பாடுவாங்க என்ன பண்ணுறாங்க சகிக்கிற தன்மை கற்றுக் கொடுத்துருக்கு. அதுவியா அதெல்லாம் அப்படி செஞ்சினா தான் இன்னைக்கு சகிக்கிற தன்மை என்னதான் வந்தாலும் என்னதான் யார் பேசினாலும் அது தூசியை போல உதறிட்டு போக கற்று கிருதை கொடுத்திருக்கிறார். அதனால் நம்ம கிறிஸ்துக்காக பாடுகளை அணிவிப்பது நிச்சயமாக இப்படி பார்க்கலாம். சரி, 1 கொரிந்தியர் வாசி முடிச்சிடலாம். 1 கொரிந்தியர் 9:7 1 தீமோத்தேயு 1:14 1 எவன் சொந்த பணத்தை செலவழித்து தண்ணீரை சேவகம் பண்ணுவான், எவன் திராட்சை தோட்டத்தை உண்டாக்கி அதன் கனியில் புத்தியாதிருப்பான், எவன் மந்தையை மேய்த்து அதன் பாலை சாப்பிடாதிருப்பான். இவைகளை மனுஷன் வழக்கத்தின்படி சொல்லுகிறானோ, நியாயப்பிரமாணமும் இவைகளை சொல்லுகிறதில்லையோ. அல்லேலூயா. சொல்லுவாங்க உன் ஆட்டுப்பால் நீ தான் குடிக்கணும். உன் ஆட்டுப்பால உன் வர விசுவாசியோடு தான் காணி கொடுக்கணும். நல்லதுதான். ஆனா அது சட்டம் கிடையாது. அது உங்களால் நீங்களா தீர்மானிச்சு இது ஏன் சபை ஏன் குடும்பம் நம்ம தான் கொடுக்கணும்னு சொல்லி என்ன பண்ணோம். இது கட்டாயமா கூடாது. என்ன சொன்னாங்க மாசத்துல 2 வாட்டி நீங்க குடும்பத்தை பத்தி பிரச்சனை பண்ண சொல்லி எனக்கு என்னமா அது என்ன சொல்ற தெளிவா படிச்சீங்களா? அதை தெளிவா படிங்க. என்னமா அதனால நம்ம செய்ய வேண்டியதை நம்ம நிச்சயமா செய்யணும். ஆனா அதனால கட்டாயமா நியாயப்பிரமாணப்படி கர்த்தருக்கு நம்ம செய்வதே செய்யணும். என்ன பண்ணக்கூடாது, அதை அடிச்சு உருவக்கூடாது. நியாயப்பிரமாணம் நம்ம வளர்க்குற பாரு நம்ம தான் குடிக்கணும். நம்ம திராட்சை தோட்டத்துக்கு அண்ணி நம்ம தான் சாப்பிடணும். அடுத்தவங்களுக்கு எதுனா பண்ணக்கூடாது. ஆனா அது நியாயப்பிரமாணப்படி இது உண்மை. ஆனா அது என்ன பண்ணக்கூடாது, ஜனங்களை படுத்தக்கூடாது. கர்த்தர் கொடுக்கணும் ஒருபோதும் மாவது கிடையாது. நான் கர்த்தர் கொடுக்கணும் ஒருபோதும் கெட்டு போதும் கிடையாது. நம்ம கர்த்தரை கொடுக்கணும். கர்த்தர் நம்ம யோசிச்சுக்க போதுமான தெய்வமா இருக்கிறார். 1 தீமோத்தேயு சொன்னேன் 1:14 தீமோத்தேயு 1:14 என்ன சொல்றாரு, இருக்கிற மொத்தமான பாவிலிய பெரிய பாவி நான் தான்ப்பா. ஆனா ஏசுக்கு என்ன பண்ணிக்கிறாரு, அப்படி கிருபையினால எனக்கு இந்த விலை மதியாத ஊழியத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த விலை மதியாத பொறுப்பை கொடுத்திருக்கிறாரே, நான் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும் சொல்லி அவன் தன்னை தாழ்த்தி ஓடுகிற ஒரு ஓட்டத்தை பார்க்கிறோம். அல்லேலூயா. கடைசியா 2 தீமோத்தேயு 4:5 நீயோ எல்லாவற்றிலும் மனம் தெரிந்தவனாயிரு, தீங்கு அனுபவி, எல்லாவற்றிலும் வீட்டுக்கார பேசுவதில்லை, இச்சையை உண்டாக்குவதில்லை, எல்லாத்தையும் எப்படி இருக்கணும், நாம் தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும். ஆமென். ஊழியம் செய்வதிலே தெரிந்த புத்தி உள்ளவர்களா இருக்கணும்.
இருக்கும்போது கர்த்தர் அந்த பாடுகளை அனுபவிக்கும் போது கர்த்தர் நமக்கு நிச்சயமாய் விரும்பி கொடுத்து நம்மை மேன்மைப்படுத்த கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிரியமானவர்களே, கர்த்தர் ஒரு மகிழ்வு உள்ள பாத்திரமாய் வைத்திருக்கிறார். நாம் ஒருவரும் கனவீன பாத்திரமாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம கனமுள்ள பாத்திரமா இருந்தாலும் பரவாயில்ல, எல்லாரையும் கர்த்தர் நேசிக்கிறவராக இருக்கிறார். ஒருவரையும் ஒருவரும் விடுவது கிடையாது, விடுவது கிடையாது. நான் தனியா இருக்கிறேன்யா, நான் ஒண்டியா இருக்கிறேன் இல்லம்மா, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். கர்த்தர் நடத்த முடியா இருக்கிறார். இந்த உதவி செய்ய யாரும் இல்லை பரவாயில்ல, கர்த்தர் உனக்கு உதவி செய்ய முடியும், உன்னோட கூட இருக்கிறார். நான் பலவீனா இருக்கிறேன், என்னால என்ன செய்ய முடியும்? உன்னால முடியும். உன்னை பலப்படுத்துற கிறிஸ்துனால எல்லாவற்றையும் செய்ய உன்னால முடியும். அதனால நம்ம யாருமே ஏற்பிக்கிறது பலவீன பார்த்து அப்படி பார்த்த பெரிய வீட்டில எல்லாம் பார்த்தவங்களுக்கு போது போல நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சுவாமியிலே எல்லோரும் ஒவ்வொரு பாத்திரமாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென். ஒரு உறுப்புல என்னென்ன இருக்கு, ஒரு உடம்புல என்னென்ன இருக்கு, எல்லாம் இருக்குல்ல. அதே மாதிரிதான் ஒரு சபையில நீங்க தலையா, கண்ணா, காதா, மூக்கா, வாயா, கையா, விரலா, காலா உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனா இது என்னது? இது ஒரே உறுப்பு. சபை ஒரே உறுப்பு தான். நீங்க கையா வச்சுக்கிறாரு தெரியாது, இல்லை நீங்க தலையா உங்களை வச்சுக்கிறாரு தெரியாது, உங்களை காலா வச்சிருக்கிறாரு தெரியாது, உங்களை கையா வச்சிருக்கிறாரு தெரியாது. உங்களை ஏதோ ஒரு இடத்துல கர்த்தர் என்ன பண்ண போறீங்க? பயன்படுத்த போகிறார். அல்லேலூயா. அதனால நான் என்ன செய்யுது ஒன்றுமே சொல்ல கர்த்தர் பயன்படுத்துவார். ஆமென். அல்லேலூயா. கர்த்தருக்காக செய்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. நம்ம சிறு பாடலை படம் கர்த்தர் காணி கொடுத்து தேசிக்கிறோம். கர்த்தர் தேசியம்